எதிர்பார்க்கல. திரும்பி சீக்கிரமாக வீடியோ போடுவேன்னு எதிர்பார்க்கல. போடணுமா? போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது சீக்கிரமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்னா இந்த விஷயங்கள்லாம் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் பேசிடுறேன். சப்போஸ் சீக்கிரமாக அப்லோட் ஆகலைன்னா இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. இப்போது இது வந்து மழை பார்ட் 2. இப்போது என்ன மேட்டர்னால், கிளைமேட் வந்து நான் முன்னாடி போன வீடியோவிலே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் இந்த கிளைமேட்டை வந்து எனக்கு நல்லா டு த ஃபுல்லஸ்ட் என்ஜாய் பண்ணோன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி வீடியோவும் கரெக்டாக இந்த கிளைமேட்லேயே போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இன்னும் சீக்கிரமாகவே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் காலையிலே ஆக்சுவலாக வீடியோ எடுத்தேன். பட்டு என்னென்னா, ஸ்டோரேஜ் இல்லாத பிரச்சனைத்தினால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதில் நான் நிறைய பேசிவிட்டு எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு. அதனால் நைட் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன் நம்புகிறேன். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ரோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு வந்து ரம்புக்கு அப்பேன் எல்லோரும் சாரி மன்னிச்சிருங்க. நான் வந்து போன வீடியோவிலே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இன்ட்ரோ வந்து சொன்னேன். ஸோ நான் இது என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த ரிக் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று இருக்கும். அது வந்து எப்படின்னா, திடீர்னு அந்த வீடியோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்துடும், நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னோடய சேனலில் வர எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இந்த மாதிரி திடீர்னு இன்ட்ரோ வந்துடும். உங்களுக்கு எப்போ வரும்னே தெரியாது. அதனால் என் இன்ட்ரோலேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. அதனால் டக்குன்னு வந்து பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ எஸ், இப்போ நம்ம வீடியோ என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்டி வந்து பார்ட் 2ல் நான் நிறைய பாட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசாக இந்த வீடியோ போகும்னு எனக்கு தெரில. அண்ட் அதே மாதிரி நான் இதை சொல்லி ஆகணும். போன வாட்டி வந்து ஆல்மோஸ்ட் 1 hour நான் வீடியோ போட்டேன். நான் யோசிக்கவே இல்லை. நான் பாட்டு அந்தளவுக்கு பெருசாக கட் பண்ணாமல், ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளோவில் நான் ஃபுல்லாக பேசிட்டேன். அதனால் நான் கட் பண்ணாமல் போட்டுடலான்னு போட்டுட்டேன். பட் யாருமே வந்து என்கிட்ட வீடியோ இவ்வளோ பெருசாக இருக்குது, எதுக்கு இவ்வளோ பெருசாக போட்டிங்க, நான் பார்க்கவே இல்லை இப்படிலாம் சொல்லவே இல்லை என்கிட்ட. எல்லாருமே வந்து வீடியோ டியூரேஷன் பத்தலை, நான் வந்து இவ்வளோ பெரிய வீடியோ பார்க்கவே மாட்டேன், ஆனால் உள்ளே போனோடனே தான் வந்து டைம் போனதே தெரில எனக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா யூடியூப்ன்ற இடமே வந்து லாங் ஃபார்மேட் வீடியோ போடுறதுக்கான ஒரு இடம் தான். ஆனால் இப்போ இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸுலாம் வந்ததுனால யாருமே இந்த லாங் ஃபார்மேட் வீடியோவே பார்க்குறதில்ல. என் மூலியமாக யாரோ கொஞ்சம் பேர் வந்து இந்த லாங் ஃபார்மேட் வீடியோ பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட்ஸ் எனக்கு வந்து வருது, அதனால் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு வர கமெண்ட் எல்லாத்துலேயுமே அவங்க சொல்கிறது வந்து வீடியோவோட டியூரேஷன் பற்றி எந்த பிரச்சனையும் அவன் சொல்லலை. ஸோ அதனால் நான் வந்து யோசிக்காமல் லாங் ஃபார்மேட் வீடியோ வந்து போடுவேன். ஸோ அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் லாங் ஃபார்மேட் வீடியோ பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய பாட்டு வச்சுருக்கேன். எனக்கே தெரியல, எக்கச்சக்க பாட்டு வச்சுருக்கேன். இதில் நிறைய பாட்டு வேறு தூக்கிட்டு நிறைய பாட்டு வேறு ஆட் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரே இதுவாக போய் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ அதனால் இது எவ்வளோ நேரம் வரும்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோவோட ஹோல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் ஒரு 3 மெயின் ஆர்டிஸ்ட் வந்து வச்சுருக்கேன். யாருன்னா அனிருத், ஹாரிஸு, அதுக்கப்புறம் யுவன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. வித்யாசாகர் பாடல்கள் இருக்குது, அப்புறம் வந்து நம்மளோட விஜய் ஆண்டனி பாடல்கள் இருக்குது, ஷான் ரால்டன் பாடல்கள் இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. நான் நிறைய இது டச் பண்ணல. ஏன்னா நான் வந்து மழைன்ற டைமில் பாட்டு யோசித்தாலே எக்கச்சக்க பாட்டு என் மைண்டுக்கு வருது. ஓகேவா? நான் அதை வச்சு போடணுன்னா பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 72 வரைக்கும் நான் போட்டே இருப்பேன். முடியவே முடியாது. இது இப்போது பார்ட் 2ஓடையே இது முடிக்க முடியுமானா முடிக்கவே முடியாது தான். பட் எனக்கு எப்படின்னா, ஒரே கண்டென்ட்டை திரும்பி பார்ட் 3, பார்ட் 4 அப்படியே போடுறது எனக்கு வந்து அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை. பார்ட் 1, பார்ட் 2 ஓகே. பட் அதை வச்சு திரும்பி 3, 4, 5, 6ன்னு எனக்கு ஒரே இதை வச்சு திரும்பி பண்ணுறதுல அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. பட் இது வந்து இங்கேயே நின்றாது. நெக்ஸ்ட் இயர் வந்து மழை சீசன் திரும்பி வரும்போது பார்ட் 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வருவான்னு தெரில. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்ட் 2ஓட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வாட்டி நம்ம பார்ட் 3 பார்த்துக்கலாம். ஏன்னா என் சேனலில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு வித்தியாசமாக தான் போட பிடிக்கும். எனக்கு ஒரே இதை வச்சு திரும்பி போடுறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதுக்காக எல்லோரும் மன்னிச்சிருங்க. நிறைய பாட்டு என்னால் ஆட் பண்ண முடியல. பட் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஒரு 2-3 பாட்டு ரிப்பீட்டடாக கேட்ட பாட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிச்சபடி என்னால் அந்தளவுக்கு வந்து பாடல்கள் ஆட் பண்ண முடியாததுனால எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் அடுத்த வருஷம் மழை டைம் வரும்போது வீடியோ போடுவேன். அப்போ நான் போட்டுடுறேன். இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, அனிருத்துக்கு 3 பாட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹாரிஸ்க்கு 3 பாட்டு.
யுவனுக்கு 3 பாட்டு. இது தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட பாட்டெலாம் வச்சுருக்கேன். ஸோ மெயினாக சொல்லணுன்னா இவங்க 3 மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நான் பாட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நான் வந்து அனிருத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் போன வாட்டியே வந்து அனிருத் பாட்டு வந்து அந்தளவுக்கு ஆட் பண்ணல, அதனால் இந்த வாட்டி ஒரு 3 பாட்டு சூப்பரான பாடல்களோடு வந்திருக்கேன். அதில் வந்து முதல் சாங் நான் எது சொல்லுவேன்னா, காத்து வாக்கில் 2 காதல் படத்துலேருந்து 2 காதல் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த லாக்டவுன் டைமில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் எனக்கு ஞாபகம் இருக்க மெமரி என்னென்னா, நான் வந்து இப்போது இந்த யூடியூப் சேனலுக்கு முன்னாடி ஒரு 2013-14 நான் வந்து அந்த கீபோர்ட் கற்றுக்கிட்டு இருந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து இந்த வாசித்து போடுறதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன், அது ரொம்ப காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நான் வீடியோஸ்லாம் வந்து தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது இருக்குது அதாவது ஹைடாக ஏதோ ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த லாக்டவுன் டைமில் எனக்கு திரும்பி போர் அடிச்சதுன்னு சொல்லிவிட்டு அதில் அந்த 2 காதல் சாங்கோட கவரை எடுத்து நான் வந்து அங்கே திரும்பி வந்து போட்டேன். பட் அந்த கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு தெரில, நான் கிடச்சிதுன்னா எங்கேயாவது ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு இந்த பாட்டில் இருக்க ஒரு மெமரி. எனக்கு அந்த டைமில் ரிலீஸ் ஆன டைமில் இந்த பாட்டு கேட்டேன், பட் எந்த வருஷம் எந்த டைம்னு சரி ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதோட லிரிக் வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவன், அனிருத் அவங்க 2 பேரோட காம்பினேஷன் சேரும்போது அது ஒரு விதமான ஒரு மேஜிக் கொண்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2 படம் தான் பண்ணியிருக்காங்க அவங்க, நானும் ரவுடி தான் அண்டு இந்த காத்து வாக்கில் 2 காதல். நானும் ரவுடி தான் வந்து ஒரு செம்ம ஆல்பம். நம்ம அனிருத்துன்னு யோசித்து பார்த்தோன்னா அந்த ரிப்பீட் வேல்யூ சாங்ஸுக்கு இருக்கிறது வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காதுல்ல. பட் வந்து இருக்கிற சில பாடல்கள் வந்து நிறைய விக்னேஷ் சிவன் காம்பினேஷனில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு நானும் ரவுடி தான் ஆல்பம் வந்து எப்போ கேட்டாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்குது. அது வந்து விக்னேஷ் சிவன் காம்பினேஷனில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க 2 பேரோட காம்பினேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது காத்து வாக்கில் 2 காதலில் எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து 2 காதல் ஏன் பிடிக்கும்னா, இப்போது இந்த வருஷம் வந்து தீமா தீமா பாட்டு வந்ததில்ல, இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் விக்னேஷ் சிவன் அனிருத் காம்பினேஷனில். ஸோ இதே ஃபீல்டில் தான் அந்த பாட்டும் இருக்கும். அனிருத் வந்து என்ன தான் ஒரு ஆல்பம் ஃபுல்லாக அந்த ரீல்ஸ்க்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போட்டாலும் எதனா ஒரு பாட்டு வந்து இந்த சைடு இருக்க மாதிரி வந்துடும். ஸோ அது மாதிரி 2 காதல் பாட்டு, அதோட கம்போசிஷனும் சரி, அதோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செம்மையாக இருக்கும். அதோட வீடியோ வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். யாராவது இந்த பாட்டு கேட்கல பார்க்கலன்னா லிரிக் வீடியோ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த பாட்டு வந்து எதுக்காக நான் மழைக்கு சூஸ் பண்ணேன்னா, இதில் ட்ரம்ஸ் இன்வால்வே ஆகிருக்காது. அது மட்டும் இல்லாமல் பியானோவோட இன்வால்மெண்ட் வந்து இந்த பாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்த சாங்ஸில் வந்து பியானோ மியூசிக் வந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப விரும்பி கேட்பேன் நான். ஸோ அந்த மாதிரி இதோட மொத்த இதுலேயுமே அந்த பியானோவோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ப்ரீலூடு டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அனிருத் பாட ஆரம்பிப்பார். இதோட சிச்சுவேஷனே எப்படின்னா, அந்த ஹீரோ வந்து 2 பேரை லவ் பண்ணுவான். பட் அந்த ஒரு பாயிண்டில் அந்த 2 பேருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து புலம்புவாங்க, இவன் வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி நியாயப்படுத்துகிற மாதிரி அதை பாடுவான். ஆனால் அதோட மியூசிக் சரி, அவங்க அனிருத் பாடின விதமும் ரொம்ப செம்மையாக இருக்கும். அந்த காதல் ஒன்றாக வந்து 2ஆனதே, காதல் 2ஆகி துண்டானதே, கால்கள் தடுமாறி தடமாறி போனதே, காற்றில் என் காதலும் போகுதே, 2 கண்ணுள் இதிலே ஒன்றை இழக்கச் சொன்னால் இயலவில்லை, எங்கே இருந்தவள் அப்படி போகும் அந்த பாட்டு. ஸோ இதில் வந்து சக்தி ஸ்ரீ கோபாலனும் இன்னொரு ஃபீமேல் சிங்கரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இதோட ப்ரீலூடு செம்மையாக இருக்கும். அதோட சேர்த்து நடுவில் ஒரு இன்டர்லூடு வரும், அதுவும் வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் போர்ஷன் வரும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் பிரிய போகிறான் என்று ஒரு முறை கூட நினைக்கவில்லை, இது முடிய கூடிடும் என்று ஒரு முறை உரைக்கவில்லையே, இவன் பொய்கள் பேசுகிறான் என்று ஒரு முறை கூட நினைக்கவில்லை, இது உடைந்து போய்விடும் என்று ஒரு முறை உரைக்கவில்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அனிருத் வாய்ஸ் அடுத்து வரும். அர்த்தங்கள் தேடி போகாதே, அழகு அணிந்து போகும் அன்பே, நீ விட்டு போகாதே, உயிரும் உறைந்து போகும், எங்கே இருந்தவள் அப்படின்னு போகுதா.
அவங்க பேசுறதையும் ரிப்ளை தரான். ஆனால் அது செம்மையாக இருக்கும். அதில் வர பியானோவோட மியூசிக் பின்னாடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தாண்டி மேபி இந்த போர்ஷன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் ரீலில் வந்து தான் என்னென்ன ஞாபகம் இல்லை, பட் இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு வைலண்டில் ஒரு மியூசிக் வரும். அதுக்கப்புறம் அனிருத் ஹை பிச்சில் வந்து பாடுவார். அழகாய் மலர்வது போல் முடிவதும் காதல், எங்கோ தெரிவது போல் மறைவதும் காதல், அழகாய் மலர்வது போல் முடிவதும் காதல், எங்கோ தெரிவது போல் மறைவதும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வருந்த கூடாதடா வலிகள் வேணாமடா, இது போதும் நீ போதும் இனி சந்திக்க வேணாமடா, வருந்த கூடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வரும். செம்மையாக இருக்கும் இந்த பாட்டு. இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் இந்த பாட்டு கேட்குறதுக்கு. அதனால் இதை கேட்கலன்னா கேட்டு பாருங்கள். அதேமாதிரி மழையில் கேட்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஸோ இதுதான் நான் அனிருத்துக்கு வச்சுருக்கேன் முதல் பாட்டு. ஸோ ரெண்டாவது பாட்டு எதுன்னா 3 படத்துலேருந்து நீ பார்த்த விழிகள். நான் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே ஒரு அனிருத் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நீ பார்த்த விழிகள் பற்றி நிறைய பேசியிருப்பேன். நான் அதனால் ஒரு ஓவர்வியூ அந்த மாதிரி மட்டும் லைட்டாக கொடுத்துட்றேன். 3 படம் வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 6th or 7th ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. வைதிஸ் கலரி பாட்டு செம்ம ஃபேமஸ்ஸு. நான் அந்த படம் பார்க்கல அந்த டைமில், அப்புறம் பார்த்தேன். பட் அதில் இருக்க பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே வந்து ஒரு செம்மையான ஒரு ஆல்பம் அனிருத்தோடது. அது மட்டும் இல்லாமல் அது அனிருத்தோட ஃபஸ்ட்டு படம். ஆனால் அது ஃபஸ்ட் படம் மாதிரியே இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக வந்து அனிருத் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். பட் நீ பார்த்த விழிகள் வந்து ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வர அந்த மியூசிக் சரி, நான் அந்த பாட்டை கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வர அந்த ஸ்டார்டிங் மியூசிக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலாக திரும்பி போய் கேட்டதுக்கு காரணமே அந்த ஸ்டார்டிங் மியூசிக் தான். எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு அந்த ரிங்டோன் கேட்டுச்சு, நீ பார்த்த விழிகள் ரிங்டோன் காலேஜில். ஸோ அப்போ தான் எனக்கு திருப்பி அந்த பாட்டு கேட்கணும்னு சொல்லி தோணி திரும்பி போய் கேட்டேன். அப்போ தான் அந்த அனிருத் வீடியோவே உருவாச்சு. ஸோ அந்த அப்படின்னு ஒரு மியூசிக் வந்துட்டு தான் நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரமா அப்படி போவோம். நான் விட்டா பாடிக்கிட்டே இருப்பேன், அது போவோம். ஸோ இது வந்து அந்த மழை ஃபீல் இதில் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இதோட வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோலேயே ஒரு டைம் அந்த மழை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மழை ஃபீல் வந்து இந்த பாட்டில் செம்மையாக கிடைக்கும். நீங்கள் மழையில் வந்து இந்த பாட்டை கேட்கலன்னா வந்து கேட்டு பாருங்கள், சான்ஸே இல்லை. அது ஒரு ஃபீல், செம்ம ஃபீல் தரும் இந்த பாட்டு. அதுவும் இல்லாமல் அந்த நடுவில் வர அந்த மியூசிக்கு அப்புறம் ஒரு போர்ஷன் பாடுவாங்க. நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவார் உடல் சாகும் முன்னால், அனலின்றி குளிர் வீசும் இது எந்தன் சிறைவாசம், இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே அப்படின்னு போதா. இதோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னதுன்னா, இது விஜயஸ்தாஸ் பாடிப்பு. ஸோ எனக்கு சுற்றி நான் அந்த டைமில் கேட்ட பாட்டு வந்து நிறைய விஜயஸ்தாஸ் பாட்டாக இருக்குது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். விஜயஸ்தாஸோட வாய்ஸ் சூப்பராக இருக்கும் இதில். அதனால் எனக்கு நீ பார்த்த விழிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் அந்த ஜில்லுன்னு அந்த மழை ஃபீல் செம்மையாக கிடைக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது வந்து அனிருத்தோட 2வது பாட்டு. 3rd சாங்காக நான் வந்து எதை வச்சுருக்கேன்னா, போ என்று நீயாக ஃப்ரம் விஐபி. நான் இப்போ வரைக்குமே எந்த அனிருத் பாட்டை அதிகமாக என் லைஃப்லேயே கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது போ என்று நீயாக தான். அது ஏன்னு தெரில, எனக்கு வந்து தனுஷோட வாய்ஸில் வந்து ஒரு வேறு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆகும் தெரில. தனுஷ் வந்து ஒரு ரொம்ப அமேசிங்கான ஒரு சிங்கரு. ஸோ அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. அவர் பாடுறதை கேட்கும்போது யார் வேணால் பாடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். நான் ஆக்சுவலாக அதை கேட்டு தான் பாட ஆரம்பித்தேன். நான் பாட்டுக்குன்னு தனியாக கிளாஸ்லாம் போகல, சும்மா அப்படியே பாடி ஏதோ இப்போ கேட்குற அளவுக்கு பாடுறேன். ஸோ அந்த போ என்ற நீயாக பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட அது.
அதில் அந்த மியூசிக் சரி, லிரிக்ஸ் சரி, வீடியோ சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படமே செம்ம படம். ஸோ அந்த போ என்ற நீயாக வந்து டன் 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 தரர 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 அப்படின்ற மியூசிக் வந்துட்டு போ இன்று நீயாக வா நாளை நாமாக. நைட் உட்காந்து இவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம். இப்போ அது பாடுறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, அது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ அந்த பாடுறதுக்கு அந்த ஃபீல். நீங்களும் வந்து கேட்டு பாருங்களேன். நைட் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் வீடு அப்படியே அமைதியாக இருக்கும்ல, அப்போ வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலு. அந்த ஒன்றை பார்க்காமலே ஒன்றும் பேசாமலே ஒன்றா சேராமலே எல்லாம் கூத்தாடுதே லலலலலலா ஓ லலலலலே. அந்த லலலலால ஒரு சோல் ஒன்று இருக்கா, சூப்பராக இருக்கும். நடுவில் வந்து அந்த தர தரர தர தரர தர தரர அப்படின்னு வந்துட்டு ஒரு சன்செட் அண்டு சன்ரைஸ் சேர்ந்தால் ஒரு ஃபீல் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு எப்படி சொல்கிறது தெரில, அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் அந்த தனியாகவே இருந்து வெறுப்பாகி போச்சே நீ வந்ததால் என் சோகம் போச்சே அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சார காற்று என் பக்கம் பார்த்து எதமாக வேணாண்டி ஒரு சாத்து சாத்து லலலலலலா அப்படின்னு வருதா. இது ஒரு ஹோல் சாங்காகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த மெதுவா மெதுவா நீ பேசும்போது சொகமா நான் கேட்குறேன். ஒரு சிரிப்பை தரக்கூடிய ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக க்ளூமியான ஒரு அழகான ஒரு சாங். இது மழை பிளேலிஸ்ட்டில் இல்லாமல் எப்படி? ஸோ அதனால தான் போயின்ற நீயாக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலாக இன்னும் நிறைய அனிருத் பாட்டு வந்து வச்சுருந்தேன். சரி பரவாயில்ல, ஓகே, உங்களுக்காக நான் 4வது பாட்டுமே இதில் ஆட் பண்ணுறேன். 4வது பாட்டு வந்து காக்கி சட்டை படத்துலேருந்து காதல் கண் கட்டுது. எனக்கு வந்து திடீர் இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மழையில் கேட்குறதுக்கு. ஏன்னா அந்த காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே ஆசை உள் கொத்துதே அருகில் போனால் தேன் சுட்டுதே பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறேன் இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறேன் காற்று நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச. சாரி நான் ரொம்ப நேரம் பட்டேன், எனக்கே தெரில. ஸோ இதில் வந்து அந்த ட்ரம்ஸோட இன்வால்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அப்புறம் நடுவில் அந்த தர 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 அந்த மியூசிக் வருதா, அது வந்து வெயிட்டு செம்மையாக இருக்கும். இதுக்கப்புறம் அனிருத் வேறு வந்து பாடுவார் நடுவில். பார்வை கொஞ்சம் பேசுது பருவம் கொஞ்சம் பேசுது பதில் நான் எதை பேசிட தெரியாமல் நான் கூச்சம் கொஞ்சம் கேட்குது ஏக்கம் கொஞ்சம் கேட்குது உயிரை உனை தீண்டிட தருவேனே நான். எனக்கு இந்த பாட்டு வந்து நான் 8th 7th ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லைன் இருக்குல்ல, இந்த அன்பே அன்பே மழையும் நீதானே உன்னே கண்ணே வெயிலும் நீதானே ஒரு வார்த்தை உன்னை காக்க மறு வார்த்தை என்னை மீட்க விழுந்தேனே. அந்த அன்பே அது வரும்போது எனக்கு அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பாட்டில் ஒரு போர்ஷன் செம்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வைப் போர்ஷன், அந்த மாதிரி எனக்கு அப்போ வந்து அந்த போர்ஷன் செம்மையாக ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இந்த பாட்டு. இது சூப்பரான பாட்டில். ஸோ அதை நான் இதையும் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த ப்ளேலிஸ்ட்டில். அனிருத்துக்கே 4 பாட்டு வந்துருச்சு. இதுக்கு இப்படியே ஆட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், இந்த வீடியோவும் 24 hours வந்துரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ அடுத்து ஹாரிஸ்க்கு போவோம். ஹாரிஸ்க்கான 3 பாடல்கள் வச்சுருக்கேன்.
ஹாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டைமில் ரொம்ப பயங்கரமாக கேட்டிருந்தேன் ஹாரிஸ் பாட்டெலாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஹாரிஸ் பாட்டு வந்து தீர்ந்து போயிடுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் ஹாரிஸோட சாங் நம்பர் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மி பாடல்கள் தான் போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸோட பியூட்டி என்னென்னா நிறைய பேருக்கு ஹாரிஸ் பாட்டு தெரியும். ஸோ சில யுவன் பாட்டு சரி, சில ரஹ்மான் பாட்டு சரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பட் ஹாரிஸோட அந்த கலெக்ஷனே ரொம்ப கம்மின்றதுனால எல்லாருமே எல்லா பாட்டையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லாத காரணத்தினால் நான் நடுவில் ஹாரிஸ் பாட்டு கேட்குறதே விட்டுட்டேன். பட் என்ன மேட்டர்னா, இப்போது ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம், எதனா பாட்டு போடணுன்னா என்கிட்ட தான் தருவாங்க எப்போவுமே. நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு போடுறது ஹாரிஸ் பாட்டு தான். முதல் விஷயம் எல்லாருக்குமே அது தெரியும் அந்த பாட்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ஓரமாக ஒரு பாட்டு போடணுன்னா ஜூன் போனால் இந்த மாதிரி பாட்டு நீங்கள் ஓரமாக போட்டுவிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அது ஒரு வைப் ஒன்று க்ரியேட் பண்ணும் சைலண்ட்டாக. அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம காரில் எங்கேயோ லாங் ட்ரைவ் போகிறோன்னு வைங்களேன், ஹாரிஸ் பாட்டு கேட்டு போனோன்னா அந்த வைப் ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தருக்கும் இப்போ யுவனுக்கு, அனிருத்துக்கு, ரஹ்மானுக்கு, இளையராஜாவுக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹாரிஸ்க்குன்னு ஒரு ஃபீல் எடுத்தோன்னா ஒரு குட் வைப் தரக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும் ஹாரிஸ் பாட்டில். நல்ல ஒரு பாசிட்டிவாக, ப்ளெயினாக, கொஞ்சம் லவ் ஃபீல், எல்லாமே அந்த கொஞ்சம்ன்ற அளவு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் நான் கொஞ்சம்னு சொல்கிறேன்னா, ஈஸியாக நிறைய கொடுத்துட முடியும். பட் கொஞ்சமாக கொடுத்து நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் அது வந்து ஹாரிஸ் கிட்டே இருக்கும். நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில, பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஹாரிஸு. ஸோ ஹாரிஸ் வந்து இந்த மழை டைமில் நிறைய பாட்டு போட்டிருக்காரு. நான் அதில் வந்து ஒரு 3 பாட்டு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் பாட்டில் வந்து இந்த ட்ரம் பீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுன்றதுனால எனக்கு அந்த மழை ஃபீல் அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ கிடச்சிருக்கிறது ஒரு 3 பாட்டு தான். அந்த 3 பாட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து முதல் மழை. ஸோ முதல் மழை பாட்டு வந்து பீமா படத்தில் வரும். இது வந்து நான் சின்ன வயசுலேயே நிறைய டைம் இந்த இசையருவியில் போடுவாங்க, அப்போவே கேட்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் வரும் இல்லை, மேஹு 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 மஹி மஹிமா அது கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு. என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் தான் அந்த முதல் மழை நம்மை நனைத்ததே, முதல் முறை ஜன்னல் திறந்ததே, பெயரே தெரியாத பறவை அழைத்ததே, மனமும் பறந்ததே. ஒரு 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 நடுக்கடல் நீங்கள் கப்பலில் தனியாக போய்ட்டீங்க, போட்டில் தனியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த போட் அப்படி அசையாமல் ஆடாமல் பட் லைட்டாக இப்படி ஒரு மூமெண்ட்டோடு அப்படி போகுது. நீங்கள் அப்படியே உங்களோட துடுப்பை போட்டுக்கிட்டே போகிறீங்கன்னா இந்த பாட்டு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த டைமில். எனக்கு தெரியல, டக்குன்னு யோசிக்கும் அந்த விஷுவல் வச்சு சொல்லிட்டேன் அப்படியே. இது மட்டும் இல்லாமல் அந்த மழையில் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுலேயே அந்த முதல் மழைன்னு லைன் வேறு வருதா, அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல் மழை நம்ம எனக்கு தெரிஞ்சு இது நாமத்துக்குமார் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லிரிக் லைட்டாக அப்படி தான் இருக்குது, நாமத்துக்குமார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கனவோடு தான் அடி நீ தோன்றினாய், கண்களால் உன்னை படம் எடுத்தேன், என் வாசலில் நேற்று உன் வாசனை, நீ நின்ற இடம் என்று உணர்ந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த லிரிக் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அந்த வாசலில் நீ தோன்றதுனால அந்த வாசனை வந்ததுன்னு நான் வந்து உணர்ந்தேன். எதுவும் புரியா புது தயக்கம், அர்த்தம் மொத்தம் இங்கு அறிந்தேன், கையை விழும் முழு குடையாய், காற்றோடு தான் நானும் பறந்தேன், மழை காற்றோடு தான் நானும் பறந்தேன். ஆஹா, செமையாக இருக்கும். நான் இதை வந்து காலையில் சில சமயம் லைட்டாக தூரல் போடும்போது, கொடை பிடிச்சிட்டு போகும்போது இந்த பாட்டு கேட்டே போவேன். ரொம்ப செமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதனால் இது நான் வந்து முதல் மழையை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாட்டிலேயே மழைன்னு வேறு இருக்குது, பாட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதில் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும், ஆனால் வந்து அந்த பீட்டு வர மாதிரியும் இருக்கும். அதில் வந்து இதுவும் ஒன்று. இதில் அந்த பீட் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இல்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா சூப்பராக ஃபீல் ஆச்சு. அந்த ஜில்லுன்ற ஃபீல் இந்த பாட்டு கொடுத்தது. இது வந்து ஃபஸ்ட்டு சாங். இப்போ ரெண்டாவது சாங் வந்து என்னதுன்னா, அனல் மேலே பனித்துளி ஃப்ரம் வாரணமாயிரம். இந்த வாரணமாயிரம் படத்துலேருந்து நான் ஆக்சுவலாக நெஞ்சுக்குள் பெய்திடுமே ஆட் பண்ணியிருந்தேன். பட்டு அகெயின் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்றதுனால நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அனல் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, மழை ஃபீல் தரதில்ல. ஸோ அதனால் அனல் மேலே நான் வந்து எடுத்தேன். இது வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் சாங்.
ஆக்சுவலாக இந்த பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுற பாட்டு நிறைய ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரில. இந்த அனல் மேலே பனித்துளி இதோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டை வந்து நீங்கள் வீடியோவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டை மறந்துடுவீங்க. வெறும் வீடியோ தான் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த ஜிவிஎம் எடுக்கிற அந்த வீடியோ ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அவங்க போய் அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க 2 பேர் வந்து கொஞ்ச நேரம் தனியாக இருந்து அதில் வர டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ரொம்ப அழகாக அப்படி கொண்டு போயிருப்பாங்க. இந்த பாட்டு சைலண்ட்டாக ஒரு வேலை பண்ணும். அது யாருக்குமே தெரியாது. ஆனால் ரொம்ப சூப்பரான பாட்டு. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த இது ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த மைனர் டோனில் இருக்கும். அதாவது எப்படின்னா நார்மலான மியூசிக்காக இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மியூசிக்கு. இப்போ அது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரில. ஏன்னா அந்த எல்லாமே கீழே கீழே போடுவாங்க. எல்லாம் ரொம்ப கீழே கீழே ரொம்ப அடியில் பேஸாக இருந்து ஒரு பாட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாட்டிலே அந்த க்ளூமி எஃபெக்ட், அந்த இருட்டு குளிர் அந்த ஃபீல் ஈஸியாக வரும் பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் வந்து அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி வரம் தேடும் மழை துளி இவைதானே இவள் நிதி இமை 2ம் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடையில் நீ அப்படின்னு வருதா. இதில் அந்த க்ளூமி எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பின்னாடி ட்ரம்ஸ் இருக்காமல் ஒரு பானையை தட்டுற சவுண்டு கேட்கும். அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 இன்டர்லூட் வரும். 2 இன்டர்லூடுமே வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சந்திப்போமே கணக்களில் சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோம் அது உனக்கு நினைவில்லையா. அது அந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் கேட்குறதே ஒரு வேறு ஃபீல் தான். ஏன்னா நிறைய ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் சாங்ஸ் இல்லை. பட் இருக்கிற எல்லா சாங்ஸுமே தமிழ் சினிமாவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த அனல் மேலே பனித்துளி வந்து ஒன்று. இதில் அந்த லிரிக்ஸுமே சரி, அந்த எஃபெக்ட்டு, பாட்டோட அந்த சிச்சுவேஷன் எல்லாமே அந்த மழை ஃபீல் ரொம்ப சூப்பராக தரும். ஸோ இது வந்து மழையில் கேட்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு பாட்டு, ஹாரிஸோட 2வது பாட்டு. ஸோ இதையே நான் அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஹாரிஸோட 3rd சாங் எதுனா உயிரிலே எனது உயிரிலே ஃப்ரம் வேட்டையாடு விளையாடு. இதுவும் அகைன் ஒரு ஜிவிஎம் படம். இது வந்து நான் ஜிவிஎம்மோட பெஸ்ட் படம் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு வேட்டையாடு விளையாடு தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஹாரிஸோட பெஸ்ட் ஒர்க் எதுன்னு கேட்டால் அதுவும் வேட்டையாடு விளையாடு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நம்ம வந்து ஒரு பக்காவான ஹாரிஸ் பார்ப்போம். இதுதான் ஹாரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வந்து இந்த படத்தில் இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட பிஜிஎம் சரி, பாட்டு சரி, எல்லாமே செம்ம ஹிட்டுன்றதை தாண்டி எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா பார்த்த முதல் நாளே, மஞ்சள் வெயில், உயிரிலே எனது உயிரிலே, கற்க எல்லாமே வந்து நெருப்பேசிக்கு முக்கிய நெருப்பு, எல்லாமே ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா எலமெண்ட்டும் இந்த படத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் வந்து அல்டிமேட்டு, சரியான சாங்ஸ் எல்லாமே. ஹாரிஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து இந்த படத்தில் செம்மையாக தெரியும். எனக்கு இந்த படம் வந்து நான் ரீரிலீஸ் அப்போ திரும்பி போய் தேட்டரில் பார்த்தேன். அப்போ அந்த பாட்டெலாம் கேட்கும்போது ரொம்ப செம்மையாக இருக்குது. படமாக பார்க்கும்போதே அது படம் மாதிரியே ஃபீல் ஆகலை, ரொம்ப ரியல் லைஃப் மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி போகும்போது தடுக்கி விடுறது, எதனா சொல்லும் போது மிஸ்டேக் பண்ணுறது, சாரி அந்த மாதிரி பேசுறது, அது ரொம்ப படம் மாதிரியே ஃபீல் ஆகாது. யாருன்னா அந்த படம் பார்க்கலன்னா வேட்டையாடு விளையாடு பாருங்கள், ரொம்ப செம்மையான ஒரு த்ரில்லர். பட் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க இந்த படம். ஸோ இதில் வந்து உயிரிலே எனது உயிரிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, முதல் விஷயம் வந்து இது அந்த மழை ஃபீல் தரும், அந்த மெலோடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தாண்டி எனக்கு இன்னொரு மேட்ரு என்னென்னா, அந்த காலத்தில் இந்த பாட்டு இருந்தது, ஒரு ஸ்டீரியோ டைப்பே உடச்சிருப்பாங்க இந்த பாட்டில். என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து லவ் பண்ணி அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க, அவன் திரும்பி இன்னொரு பொண்ணை மீட் பண்ணுறான்ற போது அவனுக்கு ஒரு லவ் வருது. இது வந்து ஒரு நார்மலான விஷயன்ற மாதிரி அதை பிரேக் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டே வச்சுருக்காங்க. அந்த சைட் ஜோதிகாவுக்கு பார்த்தோன்னா ஒரு குழந்தை இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் ஆனால் சரியில்லாத காரணத்தினால அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு கமலும் ஜோதிகாவும் வந்து அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி சென்னை வராங்க. ஸோ அப்போயே வந்து கமலுக்கு ஜோதிகா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்க ஒரு க்யூவில் நின்றுருப்பாங்க விசா செக் பண்ணுறதுக்கு. அந்த க்யூலேயே வந்து கமல் வந்து ப்ரொபோசல் ஒன்று வச்சுருவார். நான் அந்தமாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜோதிகாவுக்கு கமலை பிடிக்கும். பட் என்ன மேட்டர்னா, அவங்க இப்போ தான் அந்த டிவோர்ஸ்லேருந்து வெளில வந்ததுனால அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் குழப்பத்தில் இருப்பாங்க அவங்க, ஓகேவா. ஸோ அந்த குழப்பத்தில் இருக்கும் போது கரெக்டாக அந்த பாட்டு வரும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸும் சரி, மியூசிக்கும் சரி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹார்ட் பீட் சவுண்டு கேட்கும், டுப் 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 டுப். ஏன்னா அந்த உயிரிலே இல்லை, அதனால் கேட்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீமேல் போர்ஷன், உயிரிலே எனது உயிரிலே
ஒரு துளி தீயை உதறினாய் உணர்விலே எனது உணர்விலே அணுவென உடைந்து சிதறினாய் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. இது ஒரு செம்ம ஃபீல் ஒன்று தரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறத அந்த மியூசிக் வழியாக அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த உயிரிலே ஒரு 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 வேவ் அப்படி போகுது, இப்படி போயிட்டே இருக்குது. அலை பீச்சில் அந்த அலை வந்து போகல, அந்த மாதிரி ஸ்லோவாக போகுது அது பாட்டு. அந்த லிரிக்ஸ் பாருங்களேன், உயிரிலே எனது உயிரிலே ஒரு துளி தீயை உதறினாய். ஏன்னா அவங்க உயிரில் வந்து அவங்களுக்கு கமல் நிறைய ஆக்சுவலாக நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு துளி அப்படி ஸ்பார்க் டக்குன்னு அப்படி போட்டு போயிட்டேன் நீ. அது வந்து எனக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது தெரியுமா. ஷாக்கிங்கான நியூஸ் கேட்குறது அந்த லிரிக்கில் அழகாக காட்டியிருப்பாங்க. இதுக்கு வந்து அந்த சைடு மேல் வாய்ஸ் வந்து என்ன பாடுவாங்கன்னா, ஏன் என்னை மறந்து போகிறாய் காணல் நீரோடு சேர்கிறாய் கொடுத்ததாய் சொன்ன இதயத்தை திருப்பி நான் வாங்க மாட்டேனே அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு இதயத்தை கொடுத்துட்டாரு, நீ திரும்பி வாங்க மாட்டேன் நான் அதை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை சொல்லிட்டேன், ஏன் என்னை மறந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப டீசெண்டான ஒரு முறையில் அழகாக கேட்பார் அவர். அது கேட்குற விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிமாண்டிங்காக இல்லாமல் அது வந்து ரொம்ப காமன் கேஷுவலாக ரொம்ப டீசெண்டான ஒரு வழியில் இருக்கும். அது இந்த பாட்டோட மியூசிக்லேயே வந்து அந்த டீசெண்டான டோன் அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டோட நடுவில் வர போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மேல் வாய்ஸ் வந்து என்ன பாடுவார்னா, அருகினில் உள்ள தூரமே அலைக்கடல் தீண்டும் வானமே நேசிக்க நெஞ்சம் ரெண்டு போதாதா போதாதா நீ சொல்லு நேசமும் ரெண்டாம் முறை வாராதா கூடாதா நீ சொல்லு அப்படின்னு ஒரு கொஸ்டினோடு அவர் கேட்பார். இது அந்த லிரிக் நீங்கள் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா, நேசிக்க நெஞ்சம் ரெண்டு போதாதா, ரெண்டு பேரோட இதயம் போதாதா காதலிக்கிறதுக்கு. அடுத்த லைன் அதோட சூப்பராக இருக்கும், நேசமும் ரெண்டாம் முறை வாராதா கூடாதா, அடுத்த வாட்டியும் லவ் ஒருத்தனுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது நடந்திடக்கூடுமா இரு துருவங்கள் சேருமா உச்சரித்து நீயும் விலக தத்தளித்து நானும் வருக என்ன செய்வேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நீ சொல்லிட்டு உச்சரித்து நீ போயிட்ட, பட் அதிலோட கான்சிக்வன்சஸ் நான் தான் ஃபேஸ் பண்ணுறேன், இது நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே அவங்க இருப்பாங்க. அதை வந்து அந்த லிரிக்கில் அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாக சூப்பராக இருக்கும். அடுத்த ஸ்டான்ஸால் மேலோட போர்ஷன் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். வா வந்து என்னை சேர்ந்திடு என் தோள்களில் தேய்த்திடு சொல்ல வந்தேன் சொல்லி முடித்தேன் போகும் திசை பார்த்து இருப்பேன் என்ன ஆனாலும் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், என்ன நடக்குதோ எந்த டைரெக்ஷனில் லைஃப் போதோ பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசெண்டாக சொல்லி அவர் முடிப்பார். ஸோ இது வந்து அந்த உயிரிலே எனது உயிரிலே பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மழையில் நீங்கள் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது பின்னாடி அந்த ட்ரம் பீட் வந்து ரொம்ப யூனிக்காக, அது ட்ரம்ஸ் மாதிரியே உங்களுக்கு தெரியாது, அது ட்ரம்ஸ் இருக்குன்னே நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் ரொம்ப அழகாக வந்து இந்த பாட்டு இருக்கும். இதை நீங்கள் மழையில் கேட்டு பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ இதோட நான் ஹாரிஸ்து முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் நிறைய பாட்டு இருக்குது எனக்கு தெரியும், பட் என்னால் இவ்வளோ தான் ஆட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நிறைய ஆட் பண்ண நிறைய போகுது, அதனால் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்தது பண்ணலாம். ஸோ இப்போ நான் அடுத்த ஆர்டிஸ்டான யுவனுக்கு நான் வந்து போகிறேன். ஓகே, மை ஃபேவரட், மை ஆல் டைம் ஃபேவரட் யுவன், எப்பொழுதும் யுவன். ஸோ எனக்கு யுவன் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு தெரில, நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் யுவன். ஸோ யுவனோட 3 பாட்டு கண்டிப்பாக இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கணும். அதுதான் வந்து சம்பிரதாயம். அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இதில் இருக்கணுன்றதுனால நான் அதை ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் யுவனோட மியூசிக் நிறையா அந்த மழை ஃபீல் ஈஸியாக தரும். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிற பாட்டு எதுன்னா, காதல் ஆசை ஃப்ரம் அஞ்சான். ஸோ எனக்கு காதல் ஆசை பாட்டு வந்து அகெயின் அந்த 6th 7th டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு, நான் இருக்குது, நான் தேட்டரில் போய் பார்த்தேன் அந்த படத்தை. இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்பையிலேருந்தே. நான் அப்பையிலேருந்தே வந்து என் ப்ளேலிஸ்ட்டில் ஒரு ப்ளேலிஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணுறேன்னா அதில் கண்டிப்பாக காதல் ஆசை நான் ஆட் பண்ணிவிடுவேன். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு யுவன் ஹம்மிங் ஒன்று இருக்கும்,
அப்படின்னு டட்டன் அந்த பானையில் தட்டுற மியூசிக். இது ஆக்சுவலாக ஃபுல் பாட்டுமே யுவன் தான் பாடியிருப்பார், ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவில் இருக்க பாட்டு. இது வந்து அந்த ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு ஃபீல் தரும். அந்த காதல் ஆசை யாரை விட்டதோ, உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ, காதல் தொல்லை தாங்கவில்லையே. ஐயோ, எனக்கு திரும்பி அந்த சமந்தினாவெல்லாம் வருது. சமந்தினாவெல்லாம் வருது. சரி, ஓகே. அதான், உன்னை விட்டால் யாரும் இல்லையே, யோசனை மாறுவோ, பேசினாலோ தீருவோ, உன்னில் என்னை போல காதல் நேருமோ, ஓர் குழந்தையின் மகிழ்ச்சியைப் போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன், என் இளமையில் தனிமையை நீ மாற்று என் நேரமே, அன்பே நான் பிறந்தது. சரி, ஓகே 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 எனக்கு அந்த செவன்த் ஞாபகம் திரும்பி வந்துருச்சா, ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து அந்த யுவன் கிட்ட எனக்கு ரொம்ப பயங்கரமாக கிடைக்கும். அது நான் யுவன் பேசும்போதே சிரிச்சுக்கிட்டே தான் பேசுகிறேன் பாருங்க. அது ஏன்னு தெரில, எனக்கு யுவன் ஆல்வேஸ் சூப்பர். ஸோ இதில் வந்து அந்த இன்டர்லூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று வரும், அது இன்னும் செம்மையாக இருக்கும். நான் எப்படி சொல்கிறது, அந்த மியூசிக் முடித்ததுக்கப்புறம் சூர்யாவுக்கு ஒரு போர்ஷனில் லவ் வரும்ல, ஏன்னா அந்த நடுவில் வர இன்டர்லூட் வந்து கிட்டார் மியூசிக் நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு மியூசிக் வந்துட்டு, பகலிரவில் பொழிகின்ற பனித்துளிகள் நீதானே, வயதினை நனைக்கிறாள் உயிர் முதல் இனிக்கிறாள், நினைவுகளில் மொய்க்காதே நிமிடம் உள்ளில் தைக்காதே, அலை என கொதிக்கிறேன் உடல் என கொதிக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதோட பியூட்டியே வந்து எங்கன்னா, சூர்யாவுக்கு ஒரு லவ் வரும் கரெக்டாக சமந்தாவை பார்க்கும்போது. அப்போ அந்த சமந்தா கண்ணை பார்க்கறது, அப்போது ஒரு ஹை பிச்சில் இவன் பாடியிருப்பார், காதல் ஆசை யாரை விட்டதோ, உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ, ஓ காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே அப்படின்னு ஹையாக பாடியிருப்பார் இவன். அது வந்து வெயிட்டு சரியான மொமெண்ட். அது எனக்கு அது கேட்கும் போதே வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும் அது. ஏன்னா அந்த ஃபுல் போர்ஷனை யுவன் கேரி பண்ணிட்டு போன விதம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் யுவன், ஐ லவ் யுவன் ஆல்வேஸ். இது வந்து நான் ஃபஸ்ட்டு காதல் ஆசை வந்து வைக்கிறேன் இந்த மழை பிளேலிஸ்ட்டில். இது கேட்கும்போது அந்த மழை ஃபீல் ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். ஸோ அதனால் காதல் ஆசை. அண்ட் இப்போது நான் ரெண்டாவது பாட்டு யுவனுக்கு சொல்லணுன்னா, என் நண்பனே ஃப்ரம் மங்காத்தா. ஸோ இதில் வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவான பாட்டு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வழக்கமாகவே அந்த லவ் ஃபெயிலியர்னும் போது எப்போவுமே வந்து பசங்க வந்து பொண்ணுங்கக்கிட்டேருந்து ஏமாற்றிட்டாங்க, பொண்ணுங்க வந்து பசங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களை திட்டி பாடுறது, இல்லைனா பசங்க மட்டுமே ஃபீல் பண்ணுறதுன்னு தான் நான் எப்போவுமே கேட்டிருக்கேன். தமிழ் சினிமாவில் ஒரு பொண்ணு வந்து ஏமாந்துட்டா ஒரு பையனால், அந்த பொண்ணுக்கு ஒரு சாங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எண்ணம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரில. அப்படி இருந்தாலும் சரி, அதோட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் பாட்டு இருக்கும் சரி, பட்டு ஒரு பெண் வந்து ஒரு பையனால் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் ஒரு பாட்டு வந்து என் நண்பனே. ஸோ இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக கேர்ள்ஸ் எல்லாருக்குமே அந்த லவ் ஃபெயிலியரில் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த பாட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா யுவன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய எல்லா உணர்வையும் வந்து ரொம்ப புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆள் யுவன். நான் வந்து ஏதோ என்னோடய சொந்தக்காரர் மாதிரி தான் பேசுவேன். ஸோ அதனால் கண்டுக்காதீங்க. ஏன்னா யுவன் போடுற பாட்டு எல்லாமே வந்து எனக்காக போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிப்பேன் யுவன் மியூசிக்கோட. லிரிக்ஸை தாண்டி யுவன் மியூசிக்கோட எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகும். அது எப்படின்னு எனக்கு தெரில. நான் யுவன் மியூசிக் கேட்டால் சோகமாயிடுவேன், ஹாப்பி ஆகிடுவேன்றதை தாண்டி அவர் மியூசிக் எப்படி இருக்கோ அந்த ஃபீல் எனக்கு தானாக வந்துடும். அதுதான் வந்து எனக்கு யுவன் கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்படி இருக்கும்போது
என் தலைவன் வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு பாட்டு போட்டிருக்கான். அதுவும் ஃபீமேல், அவங்களுக்கு பெண் ஒருத்திக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு ஒரு பையனால். பையன் அவனை ஏமாற்றிட்டான். அப்போ வந்து ஒரு பாட்டு ஒன்று போடுறான்னா அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும் இந்த என் நண்பனே பாட்டு. இது வந்து நிறைய பேர் அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரியும், பட் அந்த நடுவில் வர லைன்ஸும் சரி, அந்த மியூசிக் சரி, அந்தளவுக்கு யாரும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கேட்கலான்னா கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டிருக்கவங்க மழையில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஏன்னா இதோட மியூசிக் ரொம்ப மினிமலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மதுஸ்ரீ பாடியிருப்பாங்க, அவங்க வாய்ஸ் ரொம்ப செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் என் தலைவன் வேறு வந்து பாடியிருப்பார், அதை நான் உள்ளே போகும்போது சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் டெத் நோட்னு ஒரு ஆனிமே இருக்கும், அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அதில் வந்து ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், ஒரு மாதிரி கோஸ்ட் ஃபீலோட ஒரு பிஜிஎம். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம்மோடு சேர்ந்து தான் அந்த பாட்டே ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகி தான் அந்த ஃபீமேல் வாய்ஸ் வரும். என் நண்பனே என்னையே தாயோ, என் பாவமாய் வந்து வாய்த்தாய், உன் போலவே நல்ல நடிகன்னோ ஊரெங்கிலும் இல்லை ஒருவன், நல்லவர்கள் யாரோ தீயவர்கள் யாரோ, கண்டு கொண்டு கண்ணியாவும் காதல் செய்வதில்லையே, கங்கை நதி எல்லாம் காணல் நதி என்று பிற்பாடு ஞானம் வந்து லாபம் என்னவோ அப்படின்னு வரும். அவங்களோட அந்த பெயின் வந்து இந்த பாட்டில் பயங்கரமாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்தோட இந்த பாட்டோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு வில்லனிக்கான ஒரு ஆக்டு, பட் அதுக்கு தேட்டரில் செம்மையாக கத்திட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரிஷாவோட ஃபீலை காட்டினது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எது பண்ணாலுமே அந்த படத்தில் அஜித் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், வேறு பார்க்குறதுக்கு மாசாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து உண்மையிலே ஏமாற்றிடுவார் த்ரிஷாவை. ஸோ அதுக்கு வந்து ஒரு பாட்டு வச்சு அவங்க ஃபீலிங்கை வந்து ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா வந்து எனக்கு பட்டுச்சு. ஏன்னா அதை அப்படியே விட்டுருந்தோன்னா அது ஏதோ நியாயப்படுத்தின மாதிரி ஆகிட்டு இருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு பாட்டு வைக்கும்போது ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்படி அவங்க வந்து புலம்புறாங்க, கங்கை நதி எல்லாம் காணல் நதின்னு எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது, எல்லாமே எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீலிங் வந்து அவங்க புலம்புறாங்க. எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது, நீ செம்ம நடிகன் அந்த மாதிரி புலம்பும் போது கன்சோல் பண்ணுற மாதிரி யுவன் வாய்ஸ் வருது. என்னென்னா, காதல் என்பது கனவு மாளிகை, புரிந்து கொள்ளடியே என் தோழியே, உண்மை காதலை நான் தேடி பார்க்கிறேன், காணவில்லையே என் தோழியே. யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து அந்த லவ் ஃபெயிலியரில் இருக்கும்போது இந்த பாட்டை அவங்க கேட்டாங்கன்னா அதை ஃபீல் பண்ணுறதை தாண்டி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து கிடைக்கும். ஏதோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்படி இருக்கும். பட் அது அந்த பாட்டில் ரொம்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து இப்படி இருக்கும்போது ஒரு நடுவில் ஒரு இன்டர்லூட் ஒன்று வந்துட்டு அப்புறம் அடுத்து வந்து அவங்க பாடுறாங்க. வலக்கையை பிடித்து வலக்கையை இழைந்தேன், வலக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன், உறவெனும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை ஏன் முதல் வரி முதல் முழுவதும் பிழை, விழிகளின் வழி விழுந்தது மழை, எல்லாம் முன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்பீடில் வருது. அது எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம அழுவ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் ஒரு பாயிண்டில் சொல்லி அப்படி பிரேக் ஆகி பயங்கரமாக அழுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆச்சு. ஏன் முதல் வரி முதல் முழுவதும் பிழை, விழிகளின் வழி விழுவது மழை, அந்த ஒரு கோர்வையாக அப்படி போகிறாங்கல்ல, அது வந்து எனக்கு அந்த பொங்கி அழுகிற ஒரு ஃபீல் தருது, ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப ஓவராக அழுது பாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து, இதுவா உந்தன் நியாயங்கள் எனக்கே இந்த காயங்கள், கிழித்தாய் ஓர் காதல் ஓவியமோ, முருகன் முகம் மாறுதான் மனிதன் முகம் 100 தான், ஒவ்வொன்றும் வேறு வேறு நிறமோ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதாவது இதுதான் உன் நியாயமா, எனக்கு எதுக்கு இந்த காயம், ஒரு காதல் ஓவியத்தை நீ கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாங்க அவங்க. முருகனுக்கு 6 முகம் இருக்குது, மனிதனுக்கு 100 முகம் இருக்கோ, ஒன்று வேறு வேறு நிறம் போல் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கை அழுது டவுன் ஆகுறாங்க. அப்போ வந்து அந்த யுவன் வாய்ஸ் அப்படி வருது. காதல் வெல்லுமா காதல் தோற்குமா, யாரும் அறிந்ததில்லையே என் தோழியே, காதல் ஓவியம் கிழிந்து போனதால் கவலையே நடி இதுவும் கடந்திடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது காதல் வந்து ஜெயிக்குமா காதல் தோக்குமா நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ இதெல்லாம்
கடந்து போயிடும், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அட்வைஸ் ஒருத்தவங்க பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து யுவன் சூப்பராக வந்து பண்ணியிருப்பார் இதில். ஸோ இது வந்து என்ன தான் ஒரு சோகமான பாட்டாக இருந்தாலும் யார் வேணால் அந்த பாட்டு கேட்கலாம். ஏன்னா அந்த யுவன் வாய்ஸ்க்காகவே இந்த பாட்டு கேட்கலாம். அது நீங்கள் பாட்டாக கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் ஆகும். இது வந்து மழையில் கேட்கும்போது ரொம்ப செம்மையாக இருக்கும். அதுவும் எதனா ஒரு இடம் அமைதியாக இருந்துச்சு, இந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். நான் ஆக்சுவலாக அப்படி தான் இப்படி உட்காந்துருக்கேன். எனக்கு இது பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து யுவனோட 2வது பாட்டு. நான் 3வது பாட்டு சொல்கிறேன். இப்போது நான் இந்த லிஸ்ட்டில் அடுத்து யுவனுக்காக வச்சுருக்க பாட்டு வந்து வாமனன் படத்திலிருந்து ஒரு தேவதைன்னு எல்லாம் நினைப்பீங்க, பட் அது கிடையாது. ஏதோ செய்கிறாய். ஏதோ செய்கிறாய் வந்து என்னோடய ஃபோன் ரிங்டோன் வந்து ஏதோ செய்கிறாய் தான். எனக்கு ஏதோ செய்கிறாய் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதாவது இது அந்த லாக்டவுன் டைமில் இன்ஸ்டாவில் அந்த வைபு பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த பெண்ணே இது கனவா நிஜமா உன்னை கேட்கின்றேன் அன்பே, அந்த போர்ஷன் வரும்ல, அதுக்காக ஃபேமஸ் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு இந்த பாட்டு தெரியும். எனக்கு வந்து இது ஏன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டுன்னா, யுவன் நாமுத்துக்குமாரோட காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். பட் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதினது வந்து முக்கால்வாசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஃபெயிலியர் சாங் தான் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும். போகாதே, அப்புறம் வந்து சமஞ்சீர் அன்பு கல்னவ, கண் பேசும் வார்த்தைகள், தேவதையை கண்டேன், எல்லாமே அந்த லவ் ஃபெயிலியர் மூட்லேயே இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின அந்த சந்தோஷமான லவ் பாடல்களில் ஏதோ செய்கிறாய் ஒன்று எனக்கு அது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஏன்னா இதில் வர அந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகும், ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டைமில் இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அதுவுமே அந்த நவம்பர் டிசம்பர் டைம் தான். ஸோ எனக்கு அந்த ஏதோ செய்கிறாய் வந்து எனி டைம் ஆல்வேஸ் ஸோ ஸ்பெஷல். இது வந்து அந்த மழை டைமில் கேட்கும்போது எனக்கு அந்த மழை பெய்கிற ஃபீலே எனக்கு வரும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதோ செய்கிறாய் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கு அதுதான் காரணம். இதில் அந்த மழை ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராகவே வரும். இதில் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் வரும் ட்ரன் 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 ட்ரடன் 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 ட்ரன் 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 டடன் தர தன் தர 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 ட்ரன் தன் தர 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 தன் தர 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 அப்படின்னு வரும். இதில் எனக்கு நாமுத்துக்குமார்கிட்ட பிடிச்சது அந்த எளிமையாக வரிகள் இருக்கிறது தானே. இதில் அந்த வரிகள் ரொம்ப எளிமையாக இருக்கும், எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதே வந்து ஏதோ செய்கிறாய் என்னை ஏதோ செய்கிறாய் என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய். அதாவது ஏதோ செய்கிற என்னை என்கிட்டே நீ அறிமுகம் செய்கிற. இந்த மெய்யழகன் படம் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கான்செப்டே இதுதான். கார்த்தியோட வேலையே என்னதுன்னா அரவிந்த் சாமியோட எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவருக்கே புரிய வச்சுருவார். பட் அது அரவிந்த் சாமிக்கே தெரியாது. அந்த மாதிரி நான் யாருன்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கே நான் யாருன்னு கற்றுக் கொடுத்துருக்க. அது மாதிரி இப்போ அவங்க வந்து ஃபீமேல் போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோடு பேசினால் உள் நெஞ்சில் மின்னல் தோன்றுதே, கண்ணாடி பார்க்கையில் என் கண்கள் உன்னை காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது உன்னோட பேசும்போது உள் நெஞ்சில் மின்னல் தோன்றுறது, ஓகேவா, மின்னல் மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளாஷ். கண்ணாடி பார்க்கும்போது என் கண்கள் வந்து ஒன்றை தான் காட்டுது அங்கே, ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்பவே முடியல நம்மளால். அதுக்கு தான் அடுத்த லைன், பெண்ணே இது கனவா நிஜமா உன்னை கேட்கின்றேன் அன்பே, இந்த நிமிடம் நெஞ்சுக்குள் இனிக்கிறதே அடடா, இங்கு நெருப்பும் மயக்கமாய் இருக்கிறதே உன்னால், இந்த உலகம் யாவுமே புதிதாய் தெரிகிறதே. பாருங்களேன், கனவா நிஜமானே தெரில, உன்னால் இந்த உலகமே எனக்கு புதுசாக தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மேல் வாய்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கேட்குறதுக்கு. அதுதான் ஏதோ செய்கிறாய். அதுக்கப்புறம் அந்த அப்படின்னு ஒரு மியூசிக் வந்துட்டு அப்புறம் ஒரு போர்ஷன் ஒன்று வரும். பெண்ணே எந்தன் கடிகாரம் எந்தன் பேச்சை கேட்கவில்லை, உன்னை கண்ட நோடியோடு நின்றதடி ஓடவில்லை அப்படின்னு மேல் சொல்கிறாரு. அதுக்கு ஃபீமேல் வாய்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை யாரிடமும் என் மனது சாயவில்லை, என்ன ஒரு மாயம் செய்தாய் என்னிடத்தில் நானும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு திரும்பி மேல் வாய்ஸ் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு என்ன சொல்கிறாருன்னா, என்ன இது என் நிழலை காணவில்லை, உந்தன் பின்பு வந்ததடி இன்னும் அது திரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் வேறு மாதிரி இருக்கும்.
எங்கே என கேட்டு உன் காலடி காட்டுதடி அன்பே அப்படின்னு வரும். அவரோட நிழல் வந்து காணாமல் போயிடுச்சு, ஓகேவா? அவங்க பின்னாடி தான் போயிருக்கு. இப்போ அவங்ககிட்ட போய் எங்கேன்னு கேட்டால் நிழல் எங்கே இருக்கும்? ஜென்ரலாகவே கால் கீழே தானே இருக்கும். அந்தமாதிரி எங்கேன்னு கேட்டால் கால் கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெட்டஃபோரிக்கலாக அந்த கால் கீழே தான் நான் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல். சான்ஸே இல்லைங்க. அந்த மியூசிக் சரி, அந்த லிரிக்ஸ் சரி, பாடின விதம் எல்லாமே டு த டாப். சரியான பாட்டு. செகண்ட் ஸ்டான்ஸா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, காதல் நெஞ்சம் பேசிக்கொள்ள வார்த்தை ஏதும் தேவையில்லை, அந்த தேவையில்லை அப்படின்னு வரும்போது ஒரு கிட்டார் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். மனதில் உள்ள ஆசை சொல்லால் மௌனம் போல மொழி இல்லை அப்படின்னு ஒரு பாடுறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, காதல் நெஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து வார்த்தை தேவையில்லை, மௌனம் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, ஓகேவா? இதுக்கப்புறம் அவங்க என்ன பாடுறாங்கன்னா, இதுவரை என் உயிரை இப்படி நான் வாழ்ந்ததில்லை, புத்தம் புது தோற்றமேது வேறு எதுவும் தோன்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மேஜிக் மாதிரி வரும். நேற்று வரை வானிலையில் எந்த ஒரு மாற்றமில்லை, இன்று எந்தன் வாசலோடு கண்டு கொண்டேன் வானவில்லை, ஒரே ஒரு நாளில் முழு வாழ்க்கை வாழ்ந்தேனே அன்பே. அது ஒரு மாதிரி அந்த பாட்டோட ஃபீலே வந்து வேறு லெவலுங்க. அதனால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரில. லாஸ்ட்டில் ஃபீமேல் பாடி முடிப்பாங்க அதை. ஏதோ செய்கிறாய் ஏதோ செய்கிறாய், என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய் அப்படின்னு பாடி முடிப்பாங்க. இந்த பாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. பெஸ்ட்டு சாங் இதுதான், ஓகேவா? ஸோ அதனால் இதுதான் நான் இவனுக்கு வச்சுருக்க தேர்ட் அண்ட் லாஸ்ட் சாங். இப்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இவனுக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது நிறைய பாட்டு இருக்குது இவனுக்கு, பட் என்னால் இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும். இப்போ நான் அடுத்து சில பாடலுக்கு அங்கங்கே எடுத்து வச்சுருக்கேன், அதை பற்றி நான் பேசுகிறேன், ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் நான் வச்சுருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மோகத்திரை ஃப்ரம் பீஸா மூவி. இது வந்து ஒரு சனா மியூசிக். ஸோ நிறைய பேர் வந்து மோகத்திரை வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் மோகத்திரை வந்து ஆட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக போன பாட்டில் ஆட் பண்ணலான்னு தான் இருந்தேன், பட் சனாவோட பாட்டு ஆல்ரெடி 3-4 இருந்துச்சுன்றதுனால நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த பாட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். மோகத்திரை வந்து ஆக்சுவலாக நான் வந்து மழையில் ரொம்ப நிறையவே கேட்குற பாட்டு மோகத்திரை, பட் நான் தான் லாஸ்ட் டைம் ஆட் பண்ண விட்டேன். எப்படின்னு தெரில எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்லோவான ஒரு பாட்டு. பட் ஆனாலும் அதில் மியூசிக்குன்னு பார்த்தோன்னா வெறும் அந்த ட்ரன் டன் டன் அப்படின்னு ஒரு மியூசிக் ஒன்று வரும். அப்படி மியூசிக் வந்துட்டு தான் வந்து அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த பிரதீப் குமார் வாய்ஸ் ஒன்று வரும்ல, உயிர் அதன் இசை தேன் தரும் பூவின் நிழலோ மோகத்திரை மூன்றாம் பிறை மூங்கில் மரம் முத்தம் தரும் மோகத்திரை மூன்றாம் பிறை மூங்கில் மரம் முத்தம் தரும் அப்படின்னு வந்துட்டு இது ஒரு ஜாஸ் ஃபீல் இருக்கும் இந்த பாட்டில். ஏன்னா இப்படி போயிட்டே இருக்கும், லூப் மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த பாட்டு. அது ஒரு செம ஃபீல் அது. அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு மியூசிக் வந்துட்டு செகண்ட் ஸ்டான்ஸால் பிரதீப் குமார் என்ன பாடுவார்னா, இமை வீரல்களில் காற்றாய் கை வீசு மலர் படுக்கையில் மௌனம் நீ பேசு காதலே, தனிமையில் ஒரு காதல் தவிழ் போட்டு இடைவெளியினில் என்னை நீ போட்டு காதலே, தீண்டும் தினம் தென்றல் மனம் கூந்தல் இழை வெந்நீர் மழை. அப்படி எவ்வளோ ஸ்லோவாக ஸ்மூத்தாக போகுது. அப்படி அழகாக அந்த மழை ஃபீலை கொடுத்துட்டே லாஸ்ட்டில் உன் காதலால் என்னுள் 100 கனா அப்படின்னு முடிகிறாரு பாட்டு. எப்படி செமையாக இருக்குல்ல? அந்த
மழை இந்த பாட்டில் அப்படி தெரியும். அது எப்படின்னு தெரில. வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் பாட்டாக நீங்கள் கேட்கும்போது ஐயோ எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. மழை, அந்த குளிர் ஃபீல், ஜில் ஃபீல் எல்லாமே இந்த பாட்டு தரும். அதுக்கப்புறம் அந்த திரும்பி அந்த மோக தெரியாது வரும். செம்ம பாட்டு இது நான் எப்போ கேட்டாலுமே எனக்கு அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட் நான் இப்போ தனியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ல, ஸோ எனக்கு அந்த அமைதியில் இந்த பாட்டு பாடும்போது ரொம்ப பயங்கரமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை நான் வந்து சனாக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுத்து எந்த பாட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இதுவுமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. மழை வரும் அறிகுறி ஃப்ரம் வெப்பம் மூவி. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா நித்யா மேன், நானி வந்து இந்த பாட்டில் இருப்பாங்க. இதுவுமே ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவான சாங்கு. இது சோகமான பாட்டா சந்தோஷமான பாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. லிரிக்ஸ் சில இடத்துல சோகமாக இருக்கும், பட் சில இடத்துல சந்தோஷமாக இருக்கும். பட் மியூசிக்காக பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியான சாங் மாதிரி தான் எனக்கு தெரியும். இதில் அந்த க்ளூமியான ஒரு ஃபீல் இருக்கும், ஆனால் அந்த சோகன்றது எனக்கு அந்தளவுக்கு தெரில. பட் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுது, மனம் இங்கு நனையுது, இது என்ன காதலா சாதலா பழகிய நாட்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதும் அந்த பாட்டு. அப்படியே போய் உன் தோளில் சாயும் போது உற்சாகம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாட்டோட அந்த லைன் மீட்டர் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே பாட்டே போகாது. இப்படியே போகும், லைட்டாக இப்படி வருமே தவிர மேலே அந்த பாட்டே வராது. நான் கேட்பது அழகிய நேரங்களோ எல்லாமே அந்த கீழே கீழே இருக்குது பாருங்கள். அது ரொம்ப செம்மையாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் எண்டிங்குன்றதை தாண்டி இந்த பாட்டு ஃபுல்லாக அந்த ஃபீல் அப்படியே கேரி பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இதோட வீடியோ சாங்கில் வந்து நித்யா மேனன் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த பிளாக் ட்ரெஸ்லலாம். இது அந்த டார்க்கான ஃபீல் வேறு இந்த பாட்டில் நம்ம ஃபீல் பண்ணுவோம், பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். வீடியோவும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த க்ளூமி எஃபெக்ட் இருக்குல்ல, அது இந்த பாட்டில் பார்க்கும்போதும் சரி கேட்கும்போதும் சரி அந்த க்ளூமி எஃபெக்ட் வந்து நம்மளுக்குள்ளே அப்படி வந்துடும். அந்த ஜில்லுன்னு ஒரு அமைதி, ஆனாலும் அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மழை ஃபீலு, அது ரொம்ப செம்மையாக இருக்கும். அந்த ஜன்னல்லாம் இருக்கும்ல, அந்த ஜன்னல் கிட்ட மழை வழிஞ்சு ஊற்றும் போது பார்த்தா எப்படி இருக்கும், அது வந்து இந்த பாட்டில் நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்தமாரி ஒரு பாட்டு. இதுவுமே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த பாட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை தாண்டி நான் நிறைய பாட்டு வச்சுருக்கேன். அது வந்து நான் என்னதை சொல்கிறேன். ஸோ அடுத்து என்ன பாட்டு நான் வச்சுருக்கேன்னா, ஷான் ரால்டன் போட்ட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாங் வெண்பனி மலரே. ஸோ இது வந்து பவர் பாண்டி ஆல்பம். எனக்கு ஆக்சுவலாக பவர் பாண்டியோட ஆல்பமே ரொம்ப பிடிக்கும். அகைன் நான் சொன்ன மாதிரி தனுஷோட வாய்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த பாட்டு வந்து வெண்பனி மலரே. நான் சிறுக்கி வாசமுக்கு ஒரு இது சொன்னேன்ல, நான் இப்போது டெத் பெட்டில் இருக்கேன், கடைசியாக என்ன பாட்டு ப்ளே பண்ணுவேன்னு கேட்டால் அது சொல்லுவேன். அந்த மாதிரி வெண்பனி மலரேவும் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டைமில் நான் பயங்கரமாக கேட்டிருந்தேன் வெண்பனி மலரே. இப்போவுமே நான் நிறைய கேட்பேன். அதோட வரிகள் சரி, அது பண்ண மியூசிக்குமே சரி, ஒரு மாதிரி செம்ம ஃபீல் ஒன்று தரும். அது ஷான் ரால்டனோட மியூசிக்கில் வந்து ரொம்ப பயங்கரமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வெண்பனி மலரையோட ஸ்டார்டிங் மியூசிக் பார்த்தீங்கன்னா தன் 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 தரரர 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 டன் 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 அப்படின்னு வந்துட்டு தன் தர தர தான் தன் தன் தரரர தரர 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 அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரீலோடு. ஆனால் அதோட வெயிட்டே வந்து அது அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால தான், அதுதான் அங்கே வேறு லெவல். அது அவ்வளோ பெரிய ப்ரீலோடு நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் வர அந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை முழு வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன, காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன், காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே அப்படின்னு போயிட்டே இருக்கும் இந்த பாட்டு. ஸோ இதில் அந்த மழை ஃபீல் வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா, ஒரு தூறலுன்றதை தாண்டி கொஞ்சம் ஹெவியான ஒரு தூறல் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் இந்த பாட்டு கேட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா
நடுவில் வர அந்த இன்டர்லூட் வந்து தன் 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 தரர தன் தரர 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 தரத்தத்தான் தரத்தத்தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இன்டர்லூடு. இவ்வளோ பெரிய இன்டர்லூட் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து அதை நிறைய பேர் கேட்டு ரசிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா இன்டர்லூட் ப்ரீலூடே வந்து எல்லாருமே வந்து ஒதுக்கிடுவாங்க, ஏன்னா ஒரே மியூசிக் சவுண்டாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் ரொம்ப பெரிய ஒர்க் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது ரொம்ப செம்மையாக இருக்கும். மழை டைமில் வெறும் அந்த மியூசிக் மட்டுமே கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே, பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறைந்திடுதே. இந்த மியூசிக் வந்து லாஸ்ட்டில் கேட்கும். அதோடு சேர்ந்து தான் நீங்கள் வந்து அந்த வெண்பனி மலரே அதுவும் கேட்பீங்க. அந்த மியூசிக் பின்னாடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அப்படியே அந்த வெண்பனி மலரே வந்து திரும்பி அந்த லைன்லாம் வந்து அப்படியே அந்த பாட்டு போய் முடியும். இதை ஷான் ரால்டன் பாடினதுனாலே என்னென்னு தெரில, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷான் ரால்டன் வாய்ஸுமே செம்ம யூனிக்கான வாய்ஸு. அந்தமாரி அவர் தொண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கரகரன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் வாயிலேருந்து வர அந்த வாய்ஸ் இருக்கே, அதுக்கெலாம் நான்லாம் பயங்கரமான அடிமை. நான் ஷான் ரால்டன் வச்சு ஒரு வீடியோவே போடலான்னு இருக்கேன், அது கூடிய சீக்கிரம் வரும், ஓகேவா? ஸோ இது வந்து வெண்பனி மலரே. இது வந்து இந்த மழை டைமில் கேட்கும்போது ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த பாட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த பாட்டு என்னதுன்னா அடியே ஃப்ரம் பேச்சுலர். ஸோ இந்த பேச்சுலர் படத்தில் இருக்க அந்த அடியே பாட்டு வந்து ரிலீஸ் ஆன டைமில் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக கேட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக இந்த பாட்டு நிறைய பேர் கேட்கல. நானே ஆக்சுவலாக திரும்பி போய் கேட்கல, பட் அந்த ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப பயங்கரமாக கேட்டுருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக திரும்பி ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு சாங். இது மழையில் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வர அந்த மியூசிக் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப மினிமலாக இருக்கும். அந்த கிட்டார்லேயும் ட்ரம்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்க மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். இது நிறைய பேர் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் நினச்சிட்ருப்பீங்க, பட் ஜிவி பிரகாஷ் கிடையாது. இது வந்து திபு நினன் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் தான் வந்து மரகத நாணயம், அப்புறம் கனா, அப்புறம் இப்போ கடைசியாக அந்த சித்தா கூட இவர் தான் பண்ணது. சித்தாவில் அந்த பாட்டு சனா பண்ணது ஃபேமஸான பாட்டு, பட் அது இல்லாமல் நிறைய பாட்டு இருக்குது, அது இவர் தான் பண்ணார். ஸோ இவர் வந்து பேச்சுலரும் இவர் தான். ஸோ இதில் வந்து இந்த அடியே பாட்டு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா இப்போ நான் திரும்பி போய் அந்த மழை டைமில் இந்த பாட்டு கேட்டேன், ரொம்ப செம்மையான ஒரு ஃபீல் கிடச்சிது எனக்கு. அதுக்காக தான் இந்த பாட்டு நான் ஆட் பண்ணேன். இது வந்து எப்படின்னா அந்த ஸ்டார்டிங் அந்த கிட்டார் மியூசிக் மட்டும் வரும். டன் 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 அடியே நீதானடி என் போதை தேனே கொஞ்சம் நில்லு, சாகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு அப்படின்னு வந்துட்டு, பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே, கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் வாராயோ அருகிலே ட்ரன் அப்படின்னு முடியும். அப்படி முடிஞ்சிட்ட உடனே தான் மெயின் லைனே ஸ்டார்ட் ஆகும். பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரே என்னை கொல்லாதே அப்படின்னு அந்த மியூசிக் ஒன்று வரும். ஸோ இது வந்து அந்த பெண்ணே பெண்ணே அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கே அந்தளவுக்கு இல்லவே இல்லை, வெறும் அந்த கிட்டார் மட்டும்தான் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த பாட்டில் அந்த லிரிக்ஸ் வருதோ அங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட இது வந்து கம்மியாயிடும். இப்படியே பாட்டு போய் ஒரு பெரிய இன்ட்ரோட் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் ஆகும் திரும்பி வாய்ஸு. அப்போவும் பார்த்திங்கன்னா மியூசிக் அந்தளவுக்கு இருக்காது. இரவுகள் நீல இமைகளும் மூட இடைவெளியேனும் கண்மணியே
வாவ். நான் வந்து ஆக்சுவலாக இது ஒரு கதை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது இதை பாடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இந்த இரவுகள் நீல இமைகளும் மூட இது எனக்கு வரவே இல்லை சுத்தமாக. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டுருது. இப்போ திடீர்னு பாடும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ எனக்கு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது செகண்ட் சொல்லணும் போல இருந்துச்சா தான் சொல்கிறேன். ஸோ அந்த அந்த இந்த அந்த இப்படி இப்படி போயிட்டு இப்படி வரும், இப்படி போயிட்டு இப்படி வரும். அதுலேயே ரொம்ப ஒரு சீசா மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி யுகங்களை தாண்டி விழல்களை பூட்டி முத்தங்களை தின்போம் அடியே அப்படின்னு ஹை பிச் போயிடுவார் அவர். சாளரத்தின் வெளிச்சத்திலே அரும்புகிறேன் மெய்கடலில் அலைகளிலே சுழலுதே கவிழுதே மனமதுவே அடியே நீதானடி என் போதை தேனே கொஞ்சம் நில்லு சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு அப்படின்னு அந்த பாட்டு அப்படி ஒரு ஃப்ளோவில் அப்படி போய் 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 வந்துக்கிட்டே இருக்கும். அது வேறு சஸ்டெயின் ஆகும், நிற்காது ஒரு இடத்துல. இரவுகள் நீல இமைகளும் மூட இப்படி வருது பாட்டு. பாட்டு இப்படி வரல, இரவுகள் நீல இமைகளும் மூட இடைவெளி ஏனோ அங்கே நிப்பாட்டில் பாட்டு அவங்க இழுக்கிறாங்க அதோடு சேர்ந்து. நீல இமைகளும் மூட அப்படி வருது இல்லை, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அலை ஃபீலு, அந்த மழை ஃபீலு, அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் எல்லாமே வந்து இந்த பாட்டில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான பாட்டு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் பாடவே இல்லை. திடீர்னு பாடும்போது தான் நம்மளுக்கு இந்த பாட்டு பாட வருது, அட்லீஸ்ட் கேட்குற அளவுக்காச்சும் பாட வருதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த பாட்டு வந்து மழை ஃபீல் தரக்கூடிய பாட்டு. ஸோ இப்போ நான் அடுத்த பாட்டு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பாட்டு பார்க்க போகிறோம்னா தமனோட பாட்டு. இது வந்து மழையே மழையே ஃப்ரம் ஈரம் படம். ஓகேவா? ஸோ தமனோட மியூசிக் எனக்கு எப்போவுமே வந்து பிடிக்கும். பட் ஆக்சுவலாக வந்து தமன் நிறைய அந்த வாய்ஸ் ஃபில்டர் ஆட்டோ டியூன் போட்டு வாய்ஸே ஒரு மாதிரி பண்ணுறாரு. அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா அது அப்படி சொல்லிட்டு. பட் அதுலேயுமே ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது, அது ரொம்ப செம்மையாக இருக்கும். தமன் பற்றி பேசணும்னா நான் ஃபுல்லாகவே பேசுவேன். ஏன்னா அவர் என்ன தான் அந்த வாய்ஸ் ஃபில்டர் ஆட்டோ டியூன் போட்டாலும் அதில் வேறு ஒரு ஃபீல் கிடைக்கும். சில பாட்டில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் சில பாட்டில் நல்லா இருக்காது. பட் நல்லா இருக்க பாட்டு எல்லாமே கேட்டிங்கன்னா அடிக்ட் ஆயிடுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அவர் பண்ணுற மெலோடி நம்பர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மெலோடிஸ் வந்து மழையே மழையே. இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆப்வியஸாக மழை ஃபீல் அப்படி இருந்தாலும் தெரியும். ஏன்னா அதில் மழையே மழையேன்னு அந்த லிரிக்குமே சரி, அந்த பாட்டோட மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் மியூசிக்கே வராது. எடுத்தோடனே வந்து விழியே விழியே பேசும் விழியே ஒரு பார்வை பார்த்தால் அப்படின்னு சொல்லிட்டு மழையே மழையே நெஞ்சில் மழையே ட்ரன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வந்துட்டு அப்படி தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஒரு மாதிரி ராக்கிங்காக இருக்கும் இந்த ஸ்டார்டிங்கே. இது ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். மழையே மழையே தூவும் மழையே இது காதல் தானா, நனைந்தேன் நனைந்தேன் தனியே மழையே மனமே மனமே கொதியாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மூத்தாக போகுமா. அப்படியே போய் வந்து இந்த உள்ளா உள்ளா அந்த மாதிரி மியூசிக்லாம் வரும். ஸோ இதில் அந்த மழை ஃபீல் வந்து எப்போ ரொம்ப சூப்பராக தெரியும்னா நடுவில் ஒரு 4-5 லைன் வரும். எப்படின்னா உன்னாடை பட்டாலே பெரும் சாரல் அடிக்கிறது, உன்னோர புன்னகையால் மனம் தூரல் பொழிகிறது, உன்முகத்தில் அசையும் முடி கிளை துளியாய் நனைக்கிறது. அந்த மாதிரி ஒரு 4-5 லைனு அந்த மாதிரி துளியாய் நனைக்கிறது, மழையாய் பொழிகிறது. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து அந்த மழையோட ஒரு பார்ட். இப்போ சாரல், அப்புறம் அந்த கிளையிலேருந்து வர மழையோட அந்த தண்ணி, அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லுவாங்க லைட்டாக. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு ஒரு மியூசிக் ஒன்று வரும். அதுக்கப்புறம் போதும் போ நீ போ என் கண்கள் வலிக்கிறது, போடி போ நீ போ என் நெஞ்சம் முறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது ஒரு 4-5 வாட்டி வந்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி தோணும். நான் திரும்பி திரும்பி அதையே கேட்டுகிட்டு இருப்பேன் போயிட்டு. அந்த போடி போ நீ போ என் கண்கள் வலிக்கிறது, அது ரொம்ப
போதும் போ அந்த மாதிரி ரொம்ப அந்த ஓவர் ஹாப்பினஸில் ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த மழையே மழையே தூவும் மழையே இது காதல் தானா அப்படின்னு வரும். இது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பாட்டு தான், பட்டு இது தரக்கூடிய அந்த இம்பேக்ட் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இது கேட்கலன்னா நிறைய பேர் வந்து கேட்டு பாருங்கள். இது ஒரு செம பாட்டு, மேக்ஸிமம் கேட்டிருப்பீங்க. பட் இது மழையில் வந்து சான்ஸே இல்லைன்னு செம்மையாக இருக்கும். நான் இதை ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரேண்டமாக நீங்கள் ஷஃபிளில் கேட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த பாட்டு வரும். ஸோ இந்த பாட்டு வரும்போது நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சது இந்த பாட்டு கேட்டிங்கன்னு வைங்க, சான்ஸே இல்லை, சரியான ஃபீல் தரும். அதுக்காக இந்த பாட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டு கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாட்டு என்னென்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் வந்து நான் அடுத்து வச்சுருக்க பாட்டு எதுனா ஹே சினாமிக்கான்னு சொல்லிட்டு துல்கர் படம் வந்து ஒன்று வந்தது. ஸோ அந்த படத்தில் வந்து தோழின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆக்சுவலாக மழையில் தான் வருமே. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே மழையோட சவுண்டு வேறு ஒன்று வரும். மழை அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து மிகவும் அழகான ஒரு குரலில் வந்து பிரதீப் குமார் பாட ஸ்டார்ட் பண்ணுவார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பயங்கரமாக பிரதீப் குமாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து கோவிந்த் வசந்தா. இவர் தான் வந்து 96 பண்ணது, அதுக்கப்புறம் மெய்யழகன் பண்ணது. மெய்யழகனோட ஓஎஸ்டிலாம் வந்து யாரும் கேட்கலன்னா கேட்டு பாருங்கள். அவரோட ஒர்க் வந்து எங்கேயோ இருக்குது, ரொம்ப செம்மையாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவர் வந்து இந்த தோழி பாட்டு பண்ணியிருப்பார். பிரதீப் குமாரோட வாய்ஸ் இந்த பாட்டில் நான் எப்படி சொல்கிறது, அது மழைக்கு பிரதீப் குமார் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவோம் நம்ம இந்த கேட்டோன்னா. இது கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பட் இது அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஷஃபிளில் ப்ளே ஆகும்போது வேறு ஃபீல் ஒன்று தரும். ஏன்னா அந்த மழை சவுண்டு கேட்டுட்டு அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் பாட்டு. யாரோடும் காணாத தூய்மையை உன்னில் நான் காண்கிறேன், யாரோடும் அந்த வருதுல அந்த யாரோடும் காணாத தூய்மையை உன்னில் நான் காண்கிறேன், முன் என்றும் இல்லாத ஆசைகள் உன்னாலே நான் கொள்கிறேன் அப்படின்னு வரும். நான் என்ன சொல்கிறது, அது சம் ஃபீல். அது அப்படியே போயிட்டு ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் பின்னாடி ப்ளே ஆகும். அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் மட்டுமே ப்ளே ஆகிட்டு வழியிலே இதயத்தின் நிழலாய் மீள்கின்றாய் நான் ஓய புரிந்திடா வரிகளின் பொருளை கேட்கின்றாய் என் செய்வேன் சொல்லடி தோழி தோழி என்னரும் தோழி சொல்லடி அப்படின்னு வரும். ஐயோ, அது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. அது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்ட்ரிங்ஸ் மட்டுமே வச்சு, ஒரு ஆளோட வாய்ஸ் மட்டுமே வச்சு எப்படி அந்தளவுக்கு பயங்கரமாக பாட்டு பண்ணாருன்னு தெரில. அவர் எங்கேயோ இருக்குது அந்த பாட்டு, அந்தளவுக்கு செம்ம ஃபீலு தோழி பாட்டு. அப்புறம் நடுவில் ஒரு மியூசிக்கு தர 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 அப்படின்னு ஒரு மியூசிக் ஸ்ட்ரிங்ஸில் மட்டுமே வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஹே கண்ணாடியே என் பிம்பம் என்னை போல் இல்லையே உனில், ஹே என் வானொலியே உன் பேச்சு தூரல் போல் கேட்குதே உனில் அப்படின்னு அப்படியே அழகாக வந்துட்டு ஹே என் இடத்துடையே முரட்டு மௌனம் மென்மையாய் பேசுமா ஹே அப்படி சொல்லிட்டு நான் பாடிக்கிட்டே போவேன். அப்படி வரும். அப்படியே வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து நீதானா என்னுள்ளே மீழ்வது தீரா தூரல்களாய் அப்படின்னு வரும். அப்படியே லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா சொல்லடி தோழி சொல்லடி தோழி தோழி என்னரும் தோழி
சொல்லடி அப்படின்னு முடியும் பாட்டு. ஷப்பா, இந்த பாட்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஹோல்சம், ஒரு பிளெயினான ஒரு ஃபீல், ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். அது என்னால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில. அது வந்து ஒரு செமையான ஒரு ஃபீல். அது நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுவும் நான் அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். பெஸ்ட்டு சாங் மழைக்கு அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தோழி சொல்லிடலாம் ரொம்ப ஈஸியாகவே. ஏன்னா அந்த ஸ்லோ பீட்டும் சரி, மழை ஃபீலும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ அதனால் இந்த பாட்டு மழையில் கேட்டு பாருங்கள். ஐயோ செம்ம ஃபீல், ஜில்லுன்னு எல்லா ஃபீலுமே தரும் இந்த பாட்டு. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த பாட்டு என்னென்னு பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நான் வச்சுருக்க பாட்டு வந்து ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் திரும்பி தரக்கூடிய ஒரு பாட்டு. என்னதுன்னா, அஸ்வின் சொல்லிட்டு இந்த குக் வித் கோமாளிலாம் ஒருத்தர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தார் தெரியுமா? அவர் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண ஒரு பாட்டு தான் வந்து இந்த கண்ணை வீசின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று. இது ஆல்பம் சாங்காக படத்தில் வர பாட்டுன்னு எனக்கு தெரியல, படத்தில் வர பாட்டு தான் நினைக்கிறேன். காதல் ஒன்று கண்டேன்னா ஏதோ இந்த படம், இது வந்து படத்தில் ஒரு பாட்டு தான். பட் இது ஆல்பம் சாங் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து இது சன் மியூசிக்கில் எதுலேயோ வந்து அடிக்கடி போட்டே இருப்பானுங்க. ஸோ இந்த பாட்டு வந்து எனக்கு அந்த டைமில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ரொம்ப நான் கேட்பேன். இப்போ அது கேட்டாலும் அதே ஃபீல் வந்து இந்த பாட்டில் இருக்குது ஆக்சுவலாக. அந்த இது ஆல்பம் சாங்குன்னு நினச்சி தான் நான் கேட்டிருந்தேன் அப்போ. பட் இது ஆக்சுவலாக படத்தில் ஒரு பாட்டு. நிறைய பேர் அப்படி தான் கேட்டுகிட்டு இருந்திருப்போம். இதில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த மழை ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிது. இது சித்து குமார்னு சொல்லிட்டு யாரோ மியூசிக் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு சரியாக தெரியல. பட்டு அவரோட மியூசிக் வந்து இதில் ரொம்ப செம்மையாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மியூசிக்கு ப்ரீலூட் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். கண்ணை வீசி கட்டி போடும் காதலி, கண்ணம் ரெண்டும் முத்தம் கேட்குதே, கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி, துண்டு ஆசை கூடுதே அப்படின்னு வந்துட்டு ஒரு ரிப்ரைஸ் மாதிரி. அடடா எனக்கு என்ன ஆகுது, தினம் போகும் வழியெல்லாம் இப்போ மறந்து போகுது, தனியாக நான் நிற்கும் போதெல்லாம் என்னோ மட்டும்தான் நிற்காம போதை ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்டர்லூட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் டெட் சைலண்ட் ஆகிடும். திடீர்னு ஒரு சிரிக்கிற சவுண்டு கேட்டுட்டு ஃபீமேல் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. முழுசா உனக்கென நான் வாழுறேன், புதுசா தினம் என பார்க்குறேன், அழுதா தோளில் நான் சாஞ்சிப்பேன், அளவில்லாமல் ஆசை வைக்கிறேன். இது வரைக்கும் பின்னாடி வந்து ஸ்ட்ரிங்ஸ் மட்டுமே தான் வந்துட்டுருக்கும். திடீர்னு வந்து ஒரு இந்த சவுண்டு கேட்கும் திடீர்னு. எப்படின்னா, ஏனோ தானோ என்று போல நாளும் எல்லாம் நீயே இன்று மாறுதே, யாரும் இல்லா நேரம் வந்த பின்னும் உனதருகில் காதல் ஒன்று கண்டேன் பெண்ணே அப்படின்னு வந்துட்டு லேசா அழகிற தானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில் மோதட்டில் உரையிற, வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிற, உன் கூட நடக்கும்போது மழையெல்லாம் நனைஞ்சு போகிறேன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அந்த கண்ணை வீசி அது ஃபீமேல் போர்ஷன் பாடுவாங்க. இது அந்த ஃபுல் இதுவுமே வந்து ஒரு அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி வந்து அதுக்கப்புறம் மேல் வந்து அதுக்கப்புறம் அவங்க இதை பாடி ஸ்டார்டிங்கில் மியூசிக்கே இல்லாமல் அதுக்கப்புறம் லேட்டாக ஸ்ட்ரிங்ஸ் ஆட் ஆகி அப்புறம் இந்த சவுண்ட் ஆட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் ஆகி அப்படி போய் அந்த பாட்டு முடியும். இது நீங்கள் மழையில் கேட்டிங்கன்னு வைங்களேன், செம்ம ஃபீல். இது மழைன்றதோட அந்த தூரல் இல்லை அந்த ஜில்லுன்னு இருக்க டைமில் இந்த பாட்டு போட்டிங்கன்னா உங்களே அறியாமல் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. இது ரொம்ப ஒரு செம்மையான ஒரு சாங். இது ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப பயங்கரமாக கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறது இல்லை. பட் திருப்பி நீங்கள் போய் இதை ரீவிசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் இந்த பாட்டில். ஸோ இதுக்காக இந்த பாட்டை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுற பாட்டு எதுனா, பசங்க படத்துலேருந்து ஒரு வெட்கம் வருதேன்னு ஒரு பாட்டு. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து ஜேம்ஸ் வசந்தன் ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருப்பார். இந்த ஒரு வார்த்தை 1,00,000 சொல்லிட்டு முன்னாடிலாம் விஜய் டிவியில் ஒரு ஷோ ஒன்று போடுவாங்க. அதில் வர ஹோஸ்ட்டு தான் ஜேம்ஸ் வசந்தன். இவர் தான் வந்து கண்கள் இரண்டால் பாட்டுமே இவர் தான் பண்ணது. இவர் நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு.
அவர் வச்சு ஒரு பாட்காஸ்ட்டே பேசலாம், அந்தமாரி அவர்கிட்ட கண்டென்ட் இருக்குது. ஸோ இவர் தான் வந்து வெல்கம் வருதே பண்ணியிருப்பார். பசங்க படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேயே அந்த படம் தேட்டரில் பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதில் அந்த சோபி கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு கேரக்டர் அது. நான் ஆக்சுவலாக அவங்களும் அப்புறம் வந்து விமலும் இருக்கிற மாதிரி தான் என்னோடய மழைன்ற அந்த பிளேலிஸ்ட்டுக்கு டிபி வச்சுருப்பேன். ஏன்னா அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவங்களது. அதே மாதிரி தான் அந்த பாட்டுமே இருக்கும். டன் 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 அப்படின்னு ஒரு மியூசிக் வந்துட்டு ஸ்ரேயா கோஷல் இதில் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு வெட்கம் வருதே வருதே, சிறு அச்சம் தருதே தருதே, மனமெங்கு அலைப்பாயுதே, இது என்ன முதலா முடிவா, இது எந்த உயிரும் உனதா, ஒரு இன்பம் தாலாட்டுதே, போக சொல்லி கால்கள் சொல்ல, நிற்க சொல்லி நெஞ்சம் கெந்த, இது முதல் அனுபவமே, இனி இது தொடர்ந்திடுமே, வர 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 கரை தாண்டிடுமே அப்படின்னு வரும். இவங்களோட ஃபீமேல் வாய்ஸ் எந்த அளவுக்கு அப்படி க்யூட்டாக அப்படி துள்ளி குதிக்கிற ஒரு குழந்தை மாதிரி இருந்தாலும் அந்த சைடு மேல் வந்து பாடுவார். மழை எங்கே வருமா வருமா, இனி கொஞ்சம் தருமா தருமா அப்படின்னு அவர் பாடுவார். அவர் பாடுற வேர்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அது முடிஞ்சவொடனே பார்த்தோன்னா ஒரு மியூசிக் டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரத்த அப்படின்னு ஒரு மியூசிக் செம்மையாக இருக்கும். அந்த மியூசிக்கு அது முடிஞ்சோடனே ஹோ மேலும் சில முறை உன் குறும்பிலே நானே தோற்கிறேன். இந்த லைன் நீங்கள் கேட்கும்போது உங்களே அறியாமல் நீங்கள் சிரிப்பீங்க அப்படி சொல்லிட்டு. அது எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும். அந்த மேலும் சில முறை உன் குறும்பிலே நானே தோற்கிறேன். அதில் அந்த இதில் வர ஒரு லைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, ஆணின் மனதிற்குள்ளும் பெண்மை இருக்கிறதே, தூங்க வருகையிலே அப்படின்னு வரும்போது அந்த ஆண்கள் மனதிற்குள்ளும் பெண்மை இருக்கிறதே அப்படின்னு வரும். அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பசங்க மனசுலையுமே வந்து அந்த குட்டியான ஒரு பெண்மை ஃபீல் இருக்கும். அது வந்து ஒரு பாட்டில் வெளியே வந்து சொல்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டோட வீடியோ வந்து சான்ஸே கிடையாது. இந்த பாட்டோட வீடியோ மாதிரி எந்த வீடியோவுமே வந்து ஒரு லவ் கப்புளுக்கு வரவே வராது. காதல் ஜோடிகளுக்கான ஒரு சூப்பரான ஒரு சாங் வீடியோ சாங்னால் அது இதுதான். அந்த வீடியோ வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க லவ்வர்ஸ்ன்றதை தாண்டி ஒரு மாதிரி 2 பேர் ஜாலியாக இருப்பாங்க. அதில் அப்படியே விளையாடிட்டு சுற்றிட்டு அந்த மாதிரி சும்மா ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு அதனால் வந்து இந்த பாட்டோட வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாட்டு அப்படியே போய் அந்த மழை இங்கே வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த பாட்டு கேட்டு பாருங்கள். அதில் அந்த பாட்டிலே அந்த மழை எங்கே வருமா வருமா அந்த லைன் இருக்குது. பட் அது வந்து மழையை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு செமையான ஒரு பாட்டு. ஸோ அதுக்காக நான் இந்த பாட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். கேட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். ஓகே, ஸோ இதில் அடுத்து நான் வச்சுருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தி மாலை நேரம் ஃப்ரம் மான்ஸ்டர் மூவி. ஸோ இது வந்து மான்ஸ்டர்ன்றது எஸ்.ஜே. சூர்யாவோட படம். இது வந்து ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் போட்டிருப்பார். இவர் தான் வந்து இந்த ஒரு நாள் கூத்து படத்துக்கும் இவர் தான், அந்த அடியே அழகிய பாட்டு வரல அதுக்குமே இவர் தான். இவர் ஒரு ரொம்ப செம்மையான ஒரு மியூசிக் டைரக்டர். இவரை பற்றி பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அப்புறமா வந்து வேறு எதனா ஒரு பெரிய வீடியோவில் இவரை பற்றி நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா இந்த வீடியோ ஏற்கனவே ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் பேசுகிறேன் அவரை பற்றி. ஸோ இவர் வந்து இந்த பாட்டை வந்து ரொம்ப அருமையாக போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இது சிஸ்டிராம் பாடியிருப்பார். நான் சொன்ன மாதிரி சித்து வந்து பாடுற பாட்டு சிலது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் அந்தளவுக்கு சில பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது ரொம்பவே நிறைய பிடிக்கும். அது மாதிரி பார்த்தோன்னா மான்ஸ்டர் படத்தில் வர இந்த அந்தி மாலை நேரம் எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். யாருன்னா அந்த படம் பார்க்கலன்னா பாருங்கள், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சம படம். இதில் நீங்கள் எஸ்.ஜே. சூர்யாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்.ஜே. சூர்யாவை பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஐ மீன் அவர் கேரக்டரை. ஏன்னா அவரோட கேரக்டர் வந்து இதில் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். ஒரு எறும்பு, ஒரு பூச்சி, ஒரு சின்ன உயிரை கூட கொலையே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவரோட ஒரு மெயினான ஒரு எண்ணமாக இருக்கும் இந்த படத்தில். ஆனால் அப்படி இருக்கவருக்கு வந்து ஒரு எலி வந்து ஒரு வாழ்க்கையை வந்து எப்படிலாம் மாற்றுதுன்றது தான் இந்த படமே. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பிரியா பவானி சங்கர் வேறு வந்திருப்பாங்க. செம்ம அழகாக இருப்பாங்க இந்த பாட்டில். இந்த பாட்டோட வீடியோ சாங் பார்க்கலன்னா கூட பாருங்கள். இந்த பாட்டோட வீடியோ சாங்கில் 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க மேபி. பட் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
ஒரு மினிமலான ஒரு மியூசிக்கில் ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு சாங் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த சாங் இது. பட் இது வந்து அந்த மழை ஃபீல் தரக்கூடிய ஒரு சாங். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா க்யூட் சாங்ஸில் வந்து அது இருக்காது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நானும் ரவுடி தானில் தங்கம்மை பாட்டு இருக்குது, அது ஒரு க்யூட்டான சாங். பட் அதில் வந்து அந்த மழை ஃபீல் வருமானா எனக்கு தெரில, அந்தளவுக்கு வராது. பட் இந்த அந்தி மாலை நேரம் பாட்டில் மழை ஃபீல் ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போது அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே பேசி பேசினாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அப்படியே போய் ஒரு நடுவில் ஒரு குட்டியாக லைட்டான ஒரு இன்டர்லூடு, அது முடிச்சுட்டு மொட்டை மாடி மேலே குட்டினே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சைடு வரும். ஒரு 4 இதுலேயே இந்த பாட்டை வந்துட்டே இருப்பாங்க. தன்னனா இதே தான் அந்த சைடும் வந்து தனன இவ்வளோ தான் இந்த பாட்டு ஃபுல்லாகவே. ஸோ இப்படியே போயிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டில் விழுந்தாயே விரைந்தேனே உருண்டோடினாய் அந்தி மாலை நேரம். இதில் வந்து எஸ்.ஏ. சூர்யா வந்து பிரியா பவானி சங்கரை அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு போவார், ஓகேவா. பட் வந்து அவரோட இன்னசென்ஸ் வந்து பிரியா பவானி சங்கர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நோண்டுவாங்க அடிக்கடி. அவரை போய்ட்டு இடுப்பில் குத்துறது, அப்புறம் கண் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவர் வெக்கப்படுவார், திடீர்னு வந்து லைட்டாக பயப்படுவார். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட பேக்ரவுண்டில் இந்த பாட்டு வேறு ஓடிட்டுருக்கும். இது அதோட செம்மையாக இருக்கும். அது மழைன்றதை தாண்டி அந்த சன்செட் ஃபீலுமே இந்த பாட்டு தரும். அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த பாட்டை வந்து ஒரே வேர்டில் சொல்லணுன்னா பியூட்டிஃபுல், அவ்வளோதான், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ எனக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த பாட்டு. அதனால் இந்த பாட்டை வந்து நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு சாங் வந்து நம்ம சொன்னோன்னா தெகிடி படத்துலேருந்து விண்மீன் விதையில்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டுமே வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இது வந்து நிவாஸ் கே பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் தான் வந்து சேதுபதி படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணார். ஸோ இவர் வந்து தெகிடி படத்துக்கு மியூசிக் பண்ணி அதில் இந்த விண்மீன் விதையில் பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம். இது வந்து ஜெயா மேக்ஸ்லேயோ இசை ரிவியூலையோ திரும்பி போட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போயிலேருந்தே அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படின்னா அந்த மேல் பெர்ஸ்பெக்டிவில் அந்த லவ் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக காட்ட முடியுமோ காட்டுவாங்க. அதே மாதிரி மாண்டேஜ் ஷாட் தான் இருக்கும் இந்த பாட்டோட வீடியோ. அதனால் அது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், வெண்மீன் விழியில் எனையே தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலையே மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் ஒரே ஒரு சைடு மட்டும் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க, ஒரு சைடில் மேல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. அதாவது நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும், மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி அப்படின்னு முடிக்கும் போது டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வந்துட்டு, முதல் பெண் தானே நீதானே எனக்குள் நானே ஏற்பேனே, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து அப்படின்னு வரும். நம்ம இதோட இந்த பாட்டு முடிஞ்சிடுச்சுன்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த பாட்டு முடியாமல் ஒரு லைட்டான ஒரு மியூசிக்கை போட்டு ஃபீமேல் வாய்ஸ் வந்து போயிடுவாங்க. ஒரு பெண்ணாக உன்னில் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல் நின்றேன், எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பாடுவாங்க. அது வந்து இனி வேண்டாமே அப்படின்னு அவங்க பாடுறது வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். ஏன்னா அதில் வர அந்த லைன் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களை நான் எதற்கு வந்து தேடி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒருமே வெக்கப்பட்டு யோசித்து ஆனால் ஒருமே அழகான ஒரு விதத்தில் கேட்பாங்க. இது வந்து நீங்கள் மழையில் நடந்து போகும்போதோ இல்லை பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போகும்போதோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஃபீல் குட்டுன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு சொல்லுவாங்களே, அது வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களை ஹிட் பண்ணும் வந்து. ஸோ அதுக்காக இதை நான் ஆட் பண்ணியிருந்தேன், விண்மீன் விதையில். இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பாட்டு. அதனால் யாரும் கேட்கலன்னா கேட்டு பாருங்கள். மழை ஃபீலில் இந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். ரவுத்திரம் படத்தில் இருக்க பாட்டு. நான் எதுக்கு இப்போ சிரிக்கிறேன்னா,
இந்த பாட்டு வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் வந்து பயங்கரமாக தரும். ஆனால் அந்த பாட்டோட வீடியோ வந்து அதை விட ரொம்ப அழகாக இருக்கும். இதில் அந்த இன்டிமசின்னு ஒரு மேட்ரு இருக்குது தெரியுமா, அது வந்து இந்த பாட்டில் அப்படி நிரம்பி பொங்கி வழியும். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதை வச்சு வரிகளுமே சரி அந்த வீடியோவுமே சரி ரொம்ப அழகாக சூப்பரான ஒரு விதத்தில் வந்து இதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எல்லாரோட ஒரு கனவு மாதிரி இருக்கும் அந்த வீடியோ சாங். அதில் வர ஸ்ரேயா வந்து ரொம்ப செம்ம அழகாக இருப்பாங்க. ஸ்ரேயா பார்க்குறதுக்கு அவங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க, அது எப்படின்னு தெரில. பட் அவங்க ரொம்ப செம்மையாக இருப்பாங்க அதில். இந்த பாட்டோட ஃபீல் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லல, ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் எனக்கு தான் எனக்கு பிடிக்கும். அது எக்ஸாக்டாக இந்த பாட்டு தரும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக என்னை ப்ளஷ் வேறு பண்ண வைக்கும் இந்த பாட்டு. ஏன்னா அதில் வர லிரிக்ஸ் அப்படி. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பாட்டு வந்து அந்த மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும், காலை வந்தால் என்ன வெயில் எட்டி பார்த்தால் என்ன கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதாவது மாலை மங்குற நேரம், அது கம்மியாக வர நேரம், ஒரு மோகம் கண்ணின் ஓரம், அப்போ வந்து ஒரு மோகம் வருது, உன்னை பார்த்துட்டே நின்னா கூட அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஓகேவா? இப்போ வந்து காலையிலே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன, வெயிலே வந்தாலும் என்ன, கடிகாரம் காட்டுற நேரத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த நீயும் நானும் சேர்ந்து அந்த லைன் வரும். இதுக்கப்புறம் நடுவில் இருக்க ஸ்டான்ஸாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் மினிவலான ஒரு இன்டர்லூட் தான். ஆக்சுவலாக இவரோட இந்த மியூசிக் டைரக்டர் வந்து 2 படம் தான் மொத்தம் பண்ணியிருக்காரு. ஒன்று ரௌத்ரம், இன்னொன்று வேறு ஏதோ ஒரு படம், அது அதோட ஃபேமஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த 2 படம் தான் இவர் பண்ணியிருக்காரு, வேறு எந்த படமுமே இவர் பண்ணதில்லை. இது வந்து பாட்னவங்க வந்து ரணினா ரெட்டின்னு யாரோ ஒருத்தவங்க பாடியிருக்காங்க. அவங்களும் நான் அந்தளவுக்கு பெருசாக கேள்விப்பட்டதில்லை. பட் இது ரொம்பவே ஒரு செம்மையான பாட்டு. இந்த பாட்டோட அந்த நடுவில் இருக்க போர்ஷன்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த நான் சமையல் செய்திடுவேன் நீ வந்து அணைத்திடுவாய் உன் பசியும் என் பசியும் சேர்ந்தே ஒன்றாய் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமையல் செய்யும் போது பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு உன் பசியும் என் பசியும் சேர்ந்தே வந்து அடங்கும். இது எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் எவ்வளோ அழகாக வந்து அதை சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு லைன்னா அது இதுதான். நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் 100 நீயும் நானும் சேர்ந்தே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறது, அது ஒரு ட்ரீம் மாதிரி. ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஒரு 100 பாட்டு ஆசைப்பட்டு கேட்டிருப்பாங்க. அந்த பாட்டு 2 பேர் ஒன்றா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எங்கேயோ போயிட்டாங்க இந்த லிரிக்ஸ் எழுதுனவங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு லவ் லாங்குவேஜ்ன்றது எப்படி வேணா இருக்கும்ல, அது சில பேருக்கு வந்து பிடிச்ச பாட்டை இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்துட்டு அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் வர உணர்வே வந்து வேறு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஆசைப்பட்டு கேட்ட 100 பாட்டையுமே வந்து சேர்ந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு இன்டிமேட்டான ஒரு பாட்டில் இந்த லைனை வைக்கிறாங்கன்னா, அப்போது அவங்க மியூசிக்கை ஷேர் பண்ணுறதுல இருக்க இன்டிமெசி வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு பெரிய இன்டிமெசி மியூசிக்கை ஷேர் பண்ணுறது. அதில் வந்து அந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன். அண்ட் அட் த சேம் டைம் இந்த பாட்டுமே சரி, முழு பாட்டாகவே ஒரு ஜில்லுன்னு ஒரு மழை இருக்கிற ஃபீல் இந்த பாட்டில் தெளிவாக செம்மையாக இருக்கும். அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் இந்த பாட்டில். இது அந்த பிளேலிஸ்ட்டோடு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாட்டு வரும், அப்போ நீங்கள் வந்து டோட்டலாக ஃப்ளாட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. ஸோ அதுக்காக இந்த பாட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அது எந்த பாட்டுன்னா, நம்மளோட எங்கேயும் எப்போதும் படத்துலேருந்து சொட்ட சொட்ட நனைய வைத்தாய் பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற பாட்டு. பட் இதில் அந்த மழை ஃபீல் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்த அந்த ட்ரம் பீட் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இவங்க பாடுறாங்க, சொட்ட சொட்ட நனைய வைத்தாய் சொல்லாமல் தவிக்க வைத்தாய் எட்டாத இடத்தை என் நெஞ்சை துடிக்க வைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நடுவில் வந்து
ரயில் வரும் பாலம் போல் தட தட தடவென துடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அந்த டின் 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 அது வரும். அந்த மியூசிக் போயிட்டே இருக்கும்போது டன் டடரன் டன் டன் டடரன் டன் 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 டடரன் டன் டன் டடரன் டன் டன் அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று வரும். இதில் அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் போர்ஷன் தான் திரும்பி வரும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த பாட்டோட வீடியோ சாங்குமே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து ஜெய் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டராக இருப்பார். அஞ்சலி அவங்கள பிடிச்சி இழுக்கிறது நோண்டுறது அதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. அது செம்ம காமெடியாக செம்ம ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதில் அந்த ஃபீமேல் போர்ஷன் தான் வந்துட்டே இருக்கும். 2வது ஸ்டான்ஸாகவும் ஃபீமேல் போர்ஷன் தான் வரும். திடீர்னு வந்து பாட்டு சைலண்ட் ஆகி மேல் வாய்ஸ் வரும். அந்த கடவுள் அடடா நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் போர்ஷன் ஒன்று வரும். அந்த டோட்டல் மேல் போர்ஷனுமே வந்து ஒரு மாதிரி வந்து செதைச்சி விட்றோம் நம்மளை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த பாட்டில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த சொட்ட சொட்ட நனைய வைத்த பாட்டோட அந்த முழு விளக்கம். ஓகேவா? இதில் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. பட் வீடியோ வந்து ரொம்ப 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 லென்த்தாக போயிடுச்சு. இப்போவே ஏற்கனவே என் ஃபோனில் வேறு சார்ஜும் இல்லை. 15% எவ்வளோதான் சார்ஜ் இருக்குது. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக 1 மணி நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, நான் வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிடுறேன். இன்னும் நான் 2-3 பாட்டு வச்சுருக்கேன். பட் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அதனால தான் நான் வந்து முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கேன் உட்காந்து. அதான் பார்க்குறேன். சரி, நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து சரசர சாரக்காத்து பாட்டு வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் சாங் வந்து இன்னொன்று இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சரசர சாரக்காத்து இது வந்து கிப்ரான் மியூசிக் பண்ணியிருப்பார். இது நம்மளோட வாகைசூடவா படம். இந்த பாட்டு பற்றி சொல்லவே வேணாம், நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியும். இதில் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து தம் தேம் தம் தேம் தம் தேம் தம் தேம் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னு ஒரு வயலின் ஒன்று வரும். அப்போ தான் ஸ்லோவாக சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போதும் சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே அப்படின்னு சின்மயி ரொம்ப இவ்வளோண்டு க்யூட்டாக பாடியிருப்பாங்க. அவங்க நடுவில் கொத்தவே தெரியல மக்களி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ நானே வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி ப்ளஷ் பண்ணுவேன். ஏன்னா இதுலேயுமே அந்த விமல் கேரக்டர் பார்த்தோன்னா ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். அவங்க வந்து அதில் அவங்க சொல்லி தருவாங்க ஒரு விஷயமும். கம்பங்கூழு சமைக்கவா அதுமாரி ஒன்று ஒன்றா கேட்பாங்க. முடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டாகவே வந்து லிரிக்ஸ் வந்து ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமா லிரிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது அவங்க பாடின விதம், அதை மியூசிக் பண்ண விதம், அதை வீடியோ பண்ண விதம் வந்து நம்மளுக்கு ஒரு செம்ம ஃபீல் ஒன்று தரும். இதை வந்து நீங்கள் மழையில் கேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா அதுலேயே அந்த சரசர சார காற்றுன்னு வேறு வருதில்ல. ஸோ அந்த காற்றடிக்கும் போதும் சரி, அந்த மழை பெய்யும் போதும் சரி, இந்த பாட்டு நீங்கள் போட்டு அப்படி இயர்ஃபோன் மாட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போவீங்க இந்த பாட்டு கேட்கும் போது. அதுக்காக சரசர சார காற்று. ஸோ சரி, லாஸ்ட் இதுதான் லாஸ்ட் பாட்டு. இது வந்து முப்பொழுதும் உன் கற்பனைகள்னு அதர்வா படம் இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, அமலா பால் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஹோ சுனந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இது வந்து எனக்கு அந்த ஸ்பீடாக போகிறதுலையே கொஞ்சம் லவ் ஃபீல் இருக்கணும்னு சொன்னல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுல இது வந்து ஒரு பாட்டு. ஏன்னா இதில் அந்த அந்த மியூசிக் வரும். அதுக்கப்புறம் வந்து ஹோ சுனந்தா சுனந்தா ஒரே சுகமாய் நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தேன் சுவையாய் இனித்தால் முதல் மொழி கடிகாரம் எல்லா காற்றை போலவே. இந்த சிங்கரோட வாய்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி தான். ஹை லோ போனாலுமே ஒரு லிமிட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு கேட் வச்சு அடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த நுரை போலே நீ அலை போலே நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கு. அந்த அப்படின்னு ஒரு இன்ட்ரோட் ஒன்று வரும். நான் ஆக்சுவலாக இந்த பாட்டை நடந்து வரும்போது, காலேஜ்லேருந்து நடந்து வரும்போது ஒரு கேட்டு இருந்தேன். அப்போ லைட்டாக மழை பெஞ்சிட்டு கொடை பிடிச்சி கேட்டு இருந்தேன். அப்போ அந்த மழை விழுகிற பொழுதினிலே மயில் நடனங்கள் புரிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடாக ஒன்று வரும். அதுக்கப்புறம் மின்மினி பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லைன் வரும். அது இதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஸ்பீடாக போகும் இந்த பாட்டு. பட் இதில் வந்து அந்த மழை ஃபீல் ரொம்ப செம்மையாக கிடைக்கும். ஏன்னா அந்த நடுவில் அந்த ஹம்மிங் வருதுல்ல,
அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் இந்த பாட்டு மழையில் கேட்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருக்கும் இந்த பாட்டு மழையில் கேட்குறதுக்கு. அது இல்லாமல் ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேறு, நான் சொல்லியிருக்கேன் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்து அந்த ஃபீல் ரொம்ப செம்மையாகவே கிடைக்கும்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த பாட்டில் ரொம்ப பக்காவாக கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற பாட்டு. நான் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ பாட்டு பற்றி பேசினேன் எனக்கு தெரியல. நான் நிறைய பாட்டு பற்றி பேசிட்டேன், அதுவும் ஒன்று பார்த்து நிறைய வேறு பேசி வச்சுருக்கேன். நான் எவ்வளோ பாட்டு இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி இந்த ப்ளேலிஸ்ட் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரில. சர்ப்ரைசிங்காக இருக்குது, எடிட் பண்ணும்போது தான் நானே பார்ப்பேன். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை நல்லா ஜாலியாக கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே கேட்க வைங்க. நான் ஒன்றும் நீங்கள் மட்டும் கேளுங்க, இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க எதுக்கு சொல்லிவிட்டு அப்படின்லாம் சொல்கிற ஆள் கிடையாது. எல்லாருமே எல்லா இசையுமே கேட்கணும், எல்லாருக்குமே அது வந்து ஃபீல் ஆகணும், எல்லாருமே வந்து அதை ஃபீல் பண்ணணும், எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அந்த மழை டைம் வந்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஏன்னா இதுதான் அந்த ஜில்லுன்னு இருக்க டைம். நம்ம சென்னையில் திரும்பி இந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்க டைம் வரத்துக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை டு த ஃபுல்லஸ்ட் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நானுமே வந்து கொஞ்ச நாளாக நான் க்ரியேட் பண்ண ப்ளேலிஸ்ட் தான் நானே வேறு கேட்டுட்ருக்கேன். ஸோ இந்த பாட்டுமே ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கும் இன்னும் ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதனால் நானுமே நிறைய இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து கேட்பேன், நீங்களும் கேளுங்க. எனக்கு புரியுது, இன்னும் நிறைய மழை பற்றின பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் நிறைய பாட்டு மிஸ் பண்ணிட்டேன், பட் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் மழை டைமில் நான் கண்டிப்பாக போடுவேன். அப்போ போடும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக புதுசாக ரிலீஸ் ஆன பாட்டிலேருந்து எல்லா பாட்டையுமே நம்ம அப்போ போடுவோம். அப்போ நிறைய பாடல்கள் பற்றி பேசுவோம். ஸோ இதோட நான் வந்து இந்த மழை பார்ட் 2 வந்து முடிக்க போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் திரும்பி இந்த மழை பார்ட்டு 3 வந்து பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மொத்த ப்ளேலிஸ்ட். எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஜாலியாக மழை டைமில் இதை போட்டுட்டு நல்லா ஜில்லுன்னு குளிரோட ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? நிறைய இசை கேளுங்க, நிறைய இசை பகிருங்க, ஹாப்பியாக ஜாலியாக இருங்க, சரியா? நம்ம அடுத்த வீடியோ இதுக்கப்புறம் எப்போ வரும்னு தெரில. நான் வந்து இதை சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன், தெரியல. ஸோ எப்போ வருதோ அப்போ மீட் பண்ணுவோம், நல்ல கண்டென்ட்டோடு வரேன், ஓகேவா? அது வரைக்கும் டாட்டா. மழையே மழையே நெஞ்சுள் மழையே.